தியானத்துக்குள்ள இருந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு நீல நிற தன்மையில, நீல நிறம்ங்கிறது அது அது ஒரு அது ஒரு வார்த்தையா நம்ம சொல்றோம். அது வெளிப்படுத்துது. நம்ம கிட்ட போக போக நீலம் நிறம் கூட ஆகாயத்துல நீளமாக தெரிகிறது. கிட்ட போக 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 அந்த நீலத்தன்மை கூட நமக்கு தெரியாம கூட போயிடலாம். அங்க அந்த வடிவமே வேற மாதிரி போயிடலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு தன்மையில நம்ம உடலுக்குள்ள ஒரு காற்றாகப்பட்டது அந்த மாதிரி ஒரு வடிவத்திலிருந்து, அதான் நிலவோட தன்மையிலிருந்து, நிலவோட ரேடியேஷன்ல இருந்து இங்க மனிதனாக இருக்கக்கூடிய நிறைய மனித தன்மையிலயோ விலங்கு தன்மையிலயோ இருக்கிறவங்களுக்கு அந்த காற்றாகப்பட்டது கிடைக்குது. அப்ப நீளத்துக்குள்ள ஆரம்பத்துல நிறைய விஷத்தன்மைகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதான் நஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நாகத்தை அதுதான் ஒப்பிட்டு இருக்கிறோம். அப்ப அது பல்வேறுபட்ட வடிவத்துல அது சில மனிதர்களுக்கு மேல் நோங்கும், சில மனிதர்களுக்கு அந்த நீல நிறத்துல அதிகமான அந்த விஷத்தன்மை மேல் நோங்காது. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு நார்மலா அது வெளிப்படும். ஆனா நீலம் என்பதுக்குள்ள ஒரு விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. அப்ப நீலத்தோட இன்னொரு ஒரு செயலை, ஒரு காற்றை நம்ம சுவாசிக்கிறோம். அப்ப அந்த நீல நிறத்தை, அந்த காற்றை அமானுஷ்யமான காற்று என்று விவாதிக்கிறார்கள். இது வார்த்தையாக தான் நான் சொல்றேன். இது எல்லாமே எண்டிங்ல நான் சொல்லும் போது இது எல்லாமே ஊமைதான். ஆனா இதுக்கு ஒரு வார்த்தை வைக்கலன்னா கேட்கிறவங்களுக்கு புரியாது. அப்ப நமக்குள்ள இங்க இருக்கிற எல்லா பேரையும் ஒரு வார்த்தையாக தான் உங்களுக்கு பேர் வைக்கப்பட்டது. உங்களை அப்படியே ரொம்ப உயரமா இருக்கிறவரை இங்க வாங்க, உள்ளமா இருக்கிறவரை இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட முடியாது. அப்ப உங்களை எதுக்கு கூப்பிட்டா ஒரு வார்த்தையை உருவாக்கினாங்க. அப்ப ஒரு வார்த்தை தான் பேரா மாறுச்சு. அப்ப அந்த ஊமையாக இருக்கிறது இங்க எல்லாமே மௌனமாக இருக்கிறது. இதே மௌனம் தான். இது வந்து மௌனம் தான். இந்த மரத்துக்கு பேரும் மௌனம் தான். அப்புறம் இதை மரம்னோம். அப்புறம் இதுக்கு ஆலமரம்னு என்று பேர் வைத்தோம். அப்ப என்ன அதுக்குன்னு ஆராய்ச்சியா சில விஷயம் சொல்லலாம். ஆனா இதோடைய ஒரிஜினல் பேர் என்னன்னா மௌனம். இதுக்கு பேரே கிடையாது, பேர் கிடையாது. அப்ப ஒரு வார்த்தை வரும்போது இதுக்கு ஒரு பேர் கிடைக்குது. இப்படிதான் அது. அப்ப இது வந்து தன்னுடைய பேரை சொன்னுச்சா, தன்னை யாரும் சொன்னுச்சா அப்படின்னா இல்ல. அப்ப இது எப்படி இருக்கிறது அப்படின்னா மௌனமாக இருக்கிறது. அவ்வளவுதான் இதோடைய ஒரு சூழல். அப்ப இங்க ஒதுங்க வந்த 2 பேரு இதை சுத்தி பார்த்துட்டு இதை ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு ஒரு பேர் சூட்டினாங்க. அப்ப பேர் சூட்டினதுக்கு காரணம் இதோடைய இலைகள், இதோடைய விழுதுகள், இதோட தன்மைகள் எல்லாம் பார்த்துட்டு இதுக்கு இப்படி ஒரு பேர் இருந்தா நல்லா இருக்கும், இதுக்கு இப்படிதான் பேரா இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பேர் வச்சாங்க. அதே மாதிரிதான் உங்களுக்குள்ள இருக்கிற பேரு, உங்க தாத்தா பேரு, தேசத்தோட சுதந்திரத்துக்காக போராடினவங்க பேரு, அப்ப இறைத்தன்மை உள்ள பேரு, புரட்சியாளர்கள் பேரு, இதெல்லாம் உங்களை நீங்க ஒரு மௌனம் தான். பிறக்கும் போது ஒன்னும், உள்ள இருக்கும்போது ஒண்ணும் இல்ல, வெளியில வந்ததுக்கு அப்புறம் சத்தமிட்டு விட்டீங்க. வார்த்தையா வரல, சத்தமா விட்டீங்க. ஒரு சத்தம் தான் வந்துச்சு உங்ககிட்ட இருந்து. அப்ப ஒரு ஓசை மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களை அழைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைத்தது. உங்க தாயோ தகப்பனோ உங்களை முதல்ல அழைக்கிறதுக்கு ஒரு வார்த்தையை உருவாக்கி அதை பேராக மாத்தினார்கள். அது மாதிரிதான் இது வடிவங்கள் எல்லாமே உருவானுச்சு. அதே மாதிரிதான் இந்த நீலம் பேராக மௌனமாக இருந்தது, பேராக மாறினது. அப்ப அந்த நீலம் இருக்கும் போதே ஒருத்தருக்குள்ள தாமிர நிறம்னு சொல்லக்கூடிய அந்த செம்பு, அந்த நிறம் சொல்லக்கூடிய ஒரு சூரியனிலிருந்து ஒரு காற்று வெளிப்படுகிறது. இந்த கதிர்வீச்சு வெளிப்படுகிறது. நிலவிலிருந்து ஒரு நீல நிறம் தன்மை கொண்ட ஒரு காற்று, ஒரு கதிர்வீச்சு வெளிப்படுகிறது. அப்ப முழுவதுமாக ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடியது இந்த உலகம் முழுக்க நிலவிலிருந்து வரக்கூடிய காற்று தன்மையிலேயே. இங்க இருக்கிற எந்த சயின்ஸ் ஆராய்ச்சி வேணாலும் யார் வேணாலும் பண்ணிக்கிட்டோம். என்னை பொறுத்தளவுக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நிலவு தன்மையிலிருந்து தான் ஒரு ஆணோ பெண்ணோ அதிகமாக ஆதிக்கம் இருக்கிறார்கள். நிலவோடல அந்த ரேடியேஷன்ல இருந்து தான் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அதிகமாக ஆதிக்கமான காற்றுகள் கிடைக்கிறது. அந்த ஆக்சிஜன் நீங்க தேவையானதை உள்ள வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிலவுகிட்ட இருந்து தான் கிடைக்குது.
சூரியன்கிட்ட இருந்து தாமரை தன்மையான தாமரை நிறம் கொண்ட, அதுதான் செம்பு நிறம் என்று சொல்லக்கூடிய அந்த காற்று லீக்கேஜ் அதிலிருந்து ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கிடைக்கிறது சதவீதம் ரொம்ப குறைவாக கிடைக்கிறது. அப்ப முழு தன்மையும் நிலவுகிட்ட இருந்து கிடைக்கிறத வைத்துதான் ஒரு ஆணும் பெண்ணும் மிக வடிவத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப நாம் பல நாள் சந்திரனுடைய தன்மையில் இருக்கிறது பெண்ணாகவும் சூரியனுடைய தன்மையில் இருக்கிறது ஆணாகவும் சொல்லியிருக்கிறோம். ஆனால் சந்திர தன்மையிலேயே ஒரு வெப்பத்தன்மையை சந்திரனால் உருவாக்க முடியும். அந்த வெப்பத்தன்மையில தான் ஒரு ஆண் தன்மைக்கே ஒருத்தர் மாறுறாரு அப்படிங்கறத ஒண்ணு முழுமையா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப எந்த சில்னஸான பகுதிக்கு போனீங்கன்னாலும் அந்த சில்னஸுக்குள்ள ஒரு வெப்பம் இருக்கும். அதனாலதான் பனி உருகி பேக்ரவுண்ட் வந்து ஒரு இடத்துல வெப்பமாகும். அப்ப வெப்பமாகி அந்த பனி உருகி தண்ணி வரும் வழியில. இமாச்சலோட இருக்கிற பெரிய அதிசயம், பனி ஒன்னா சேர்ந்து அந்த பனி அப்படியே உருகி அதுல இருந்து நீராக வந்து நிறைய விவசாயம் அங்க நடக்குது. அப்ப அது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சூரியனே வராமல் ஒரு வெப்பம் மட்டும் வரும். இந்த மாதிரி குளிர் பிரதேசத்துல நிறைய இடங்கள்ல இருக்கு, நிறைய சூழல்கள்ல நம்ம பார்க்க முடியும். அப்ப சந்திர தன்மைக்குள்ளேயே ஒரு வெப்பம் இருக்கிறது. அப்ப சந்திர தன்மையோடைய காற்றை தான் ஒரு மனிதன் உலகம் முழுக்க ஆதிக்கமாக செய்கிறான். அப்ப அவனுக்குள்ள கிடைக்கிற தாமிர நிறம் கேசம் கொண்ட அந்த காற்று ரொம்ப குறைவாக கிடைக்கிறது. அந்த குறைவாக கிடைக்கிற காற்றை இந்த நீல நிற காற்று தின்று விடுகிறது. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு போக்கு இப்படிதான் இருக்கும். அப்ப நீல நிற காற்று எனக்கு அதிகமாக கிடைக்கப்பட்டது. அப்ப கிடைக்கப்படுகின்ற போது எனக்கு வேலை, என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம், முதுகு தண்டுவடத்தில் என்னுடைய நரம்புகளில் மாற்றம் ஏற்படுகிறது. அப்ப முதுகு தண்டில் என்னுடைய நரம்புகளில் மாற்றம் ஏற்படும் போது அதிலிருந்து ஒரு உஷ்ணம் வெளிப்பட்டு மேலே போகிறது, தலை வரைக்கும் மேலே போகுது. அப்ப இதுக்குள்ள இருந்து தொடர்ந்து எனக்குள்ளே அந்த நீலத்திற நிறை தன்மை கொண்ட நிறைய காற்றுகள் கிடைக்க வாய்ப்புகள் உருவாகும் போது எனக்குள்ளே நார்மலாக இருந்த ஒரு மனிதன் இறைவனையோ சித்தர்களையோ குருவையோ மலைத்தொடர்களையோ பற்றி அதிகமாக அந்த தாட்டையே வந்துகிட்டே இருக்கு. எனக்கு அந்த தாட் வந்துகிட்டே இருக்கு. டெய்லியும் காலையில எந்திரிச்சு நைட்டு வரைக்கும் அதுதான் மைண்ட் ஃபுல்லா ஓடுது. அது ரிலேட்டடாவே படிக்கிறேன், அது ரிலேட்டடாவே தேடுறேன், அது ரிலேட்டடாவே போறேன். மற்றது எல்லாம் குறைஞ்சிருச்சு எனக்கு. அப்ப என்னை யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு போற மாதிரியே இருக்கு. ஒரு மலைத்தொடருக்கு போறேன், யாருமே இல்லை, என்னை யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. அவர் யாரு கூட்டிட்டு போறான்னா இந்த நீல நிற காற்று தான். அப்ப என்னுடைய முழு நான் எங்கெங்கே போறேன், திருப்பி கட் பண்ணா ஆன்மீகத்துக்குள்ளே வர்றேன். நான் என்னென்னமோ வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், அந்த வேலைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு விநாயகரை வச்சுட்டு கும்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். அப்புறம் நான் எங்கேயோ போறேன், ஒரு பாக்கெட்டுக்குள்ள ஒரு ஞானியோட புகைப்படத்தை வச்சுட்டு போயிட்டே இருக்கிறேன். அப்ப எனக்குள்ள முழு தாட்டும் இதுவாவே இருக்கு, இந்த சூழலாகவே இருக்கு. அப்ப அந்த நீளம் டெவலப் ஆக அது ஒரு பெரிய மாற்றமா இருக்கு. அப்ப அந்த நீளம் டெவலப் இதயம் வரைக்கும் வந்துருச்சுன்னா ஒரு எண்ணில் அடங்காத நிறைய அமானுஷ்யமான விஷயத்த நம்ம வந்து பேச தொடங்குறோம். அப்ப அந்த நீளம் டெவலப் ஆகி வெளிமுகம்னு சொல்லக்கூடியது நெத்தி புருவமத்தி, உள்முகம்னு சொல்லக்கூடியது உள்ள இருக்கிற பெடரி. அப்ப உள் உணர்வுகள், அந்த உணர்வற்ற நிலை, அந்த உள் உணர்வுகள் அப்படிங்கிறது பெடரி, வெளி உணர்வுகள் அப்படிங்கிறது நெற்றி. அப்ப இந்த நீளம் அதிகமான தாக்கத்தை பெடரிக்கும் ஏற்படுத்துது, நெற்றிக்கும் ஏற்படுது. இதுல அதிகமாக பணி செய்யற ஒரு யாரு செய்யறாருன்னா இந்த இதயத்துக்குள்ளேருந்து மேல போய் வெளிமுகமாக இருக்கிற இந்த நெற்றி தான் அதிகமா பணி செய்யுது. அப்ப வெளி உணர்வுகள்ல நான் வந்து வெளிப்படையாக 90 பூசுகிறேன், குங்குமம் வைக்கிறேன், உத்திராட்சி அணிகிறேன், எனக்கு பிடித்த காவி உடையோ வெள்ளை உடையோ இறைவன் சார்ந்து அணிகிறேன், நான் எல்லா கோவில்களுக்கும் அப்படியே சென்று அலைந்து கொண்டே இருக்கிறேன். அப்ப வெளிமுக வேலையில் இதெல்லாம் நடக்குது. அப்ப உள்முகம் எனக்கு கொஞ்சம் தீவிரமா இருந்தா உட்கார்ந்த இடத்துல இருந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்ப பார்த்தாலும் தியானம், எங்கேயுமே எழுந்து போக மாட்டேன். அப்ப வெளிமுக பயணம் நான் டிராவலாக இறைவனை தேடுகிறேன், உள்முக பயணம் இருந்த இடத்திலே அப்படி மௌனித்து போகிறேன். இது நடக்கிற விஷயம். அப்ப இந்த நீளத்துடைய பணியில
அந்த கழுத்துக்கு மேல வந்தோன்னே அமானுஷ்யமான அதிசயம் நிறைந்த ஒரு பேச்சுக்கள் ஒருத்தட்ட இருந்து வெளிப்படும். அது என்னகிட்ட இருந்து கிடையாது, நிறைய பேர்கிட்ட வெளிப்படும். அப்படிதான் இந்த உலகம் முழுக்க இருக்கிற பண்டைய காலத்து வரலாறுகளை அதுக்கு விளக்குரை எழுதுறேன்னு ஏகப்பட்ட புத்தகங்க வந்துருச்சு. அப்ப தியானம்ங்கிறது யோக சூத்திரம் பதஞ்சலி எழுதுனதுக்கு ஒரு புத்தகமா அது 2 புத்தகமாங்கிறத தாண்டி இன்னைக்கு பதஞ்சலியோடைய அந்த புத்தகத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் புத்தகம் இருக்கும் உலகம் முழுக்க. இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் எல்லா லாங்குவேஜ்லயும் அவங்கவுங்க தியானம் பண்ணி அவங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டு அவங்க ஆன்மீகத்தை பத்தி எழுதிக்கிட்டே இருக்காங்க. இது ஒருத்தர் கண்டார்ல, அது உரை. இது அதுக்கு விளக்க உரை மாதிரிதான். இதை விளக்க உரையை தான் எடுத்துக்க முடியும். இப்ப நான் எழுதுனேன் அப்படின்னா அது என்னுடைய உரை இல்ல, ஆல்ரெடி எழுதியிருந்த உரைக்கு நான் ஒரு விளக்க உரை மாதிரி இப்படி வருது. அப்ப அதுக்கு காரணம் என்னால சும்மா இருக்க முடியல. அப்ப நான் சும்மா இருந்தாலும் உள்ள இருக்கிற அந்த நீல நிறம் சும்மா இருக்க விட மாட்டேது. புரியுதுங்களா? அப்ப சும்மா இல்லாம என்ன பண்ணுது, ஒரு அமானுஷ்யமான விஷயத்தை என்னை கடத்த பார்க்கிறது. அப்ப என்ன சொல்ல வைக்குது, பேச வைக்குது. அப்ப இரவுகள்ல தூங்க முடியல, பல இடங்கள்ல இருக்கிற காட்சிகளை காட்டுகிறது, பல செயல்களை எனக்கு உணர்த்துகிறது. அப்ப அந்த விஷயத்தை எழுதுவதற்கோ பேசுவதற்கோ சொல்லும் போது மக்களிடம் வரவேற்பு கிடைக்கும் போது அது இன்னும் பரவலாக சென்று கொண்டே போகிறது. ஒரு புத்தகம் பெரிய பேசப்பட்டு விட்டால் அடுத்த புத்தகத்துக்கு தயாராகுவதும், அதே போல அந்த நீல நிறம் டெவலப் அதிகமாக மாற 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 நம்மளுடைய வாழ்க்கை பெரும் மாற்றத்துக்குள்ள மாறி போயிருது. இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை நடந்தது, இருந்தது. அப்ப இந்த வாழ்க்கைக்குள்ள இந்த ட்ராக்ல போகும்போது என் வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணு மட்டும் நிகழ்ந்து கொண்டே இருந்துச்சு ஆரம்பத்திலேருந்து. அது என்ன நிகழ்வுகள் அப்படின்னா, என்னால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த நிகழ்வுகளை. எனக்கு ஒரு உள் உணர்வா இந்த நீளம் என்னை ஆதிக்க செலுத்தியது. அந்த தாமரை நிறத்திலிருந்து வருகிற சிறு காற்று எப்பயாவது வரும்ல, அந்த காற்றோட தன்மை, இங்கு இறைவன் பிறக்கப்படுவதும் இல்லை, இறைவனாகவும் இல்லை, கடவுளாகவும் இல்லை, அவன் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, அவதாரம் இல்லை. அதே போன்று அவனை நீங்கள் தவறாக சித்தரிக்கிறீர்கள். எதை பெற்றீர்கள், எதை பார்த்தீர்கள், எதை கண்டீர்கள், எது உன்னது அப்படின்லாம் என்ன கேட்டுக்கிட்டே இருக்கும். எதையோ பெற்றுட்டேன் அப்படின்னு நீங்க பேசுறீங்கல்ல, என்ன பெற்றீங்க? ஏதோ உங்களுக்குள்ள யாரோ ஒரு இறை சக்தி மாதிரி ஒன்னு பிறந்துருச்சு, நான் இந்த உலகத்தையே நான் தான் அவதாரங்கிற மாதிரி சொல்றீங்களே, என்ன பிறந்துச்சு அப்படின்னு எனக்குள்ள ஒண்ணு இப்ப கிடையாது. எனக்கு தியானம் வந்த காலகட்டத்திலேருந்து எனக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்கும். அது கேட்டுட்டு போயிடும். அதுக்கப்புறம் இந்த நீளம் என்ன பண்ணுன்னா, அதை ஆதிக்க செலுத்த விடாம என்னை மீண்டும் இந்த வேலையை செய்ய வைக்கும். அப்ப அப்படிதான் என்னுடைய பணி முழுவதுமா இருந்துச்சு. அப்ப நான் செய்கின்ற பணிகள் அனைத்திலுமே அடிக்கடி இந்த கேள்வி எனக்குள்ள எழுந்துகிட்டே இருக்கும். வருட கணக்கா எதை பெற்றாய் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி என்று அந்த சூழல்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்ப ராமன் எங்கே பிறந்தார் அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்கும். கர்த்தர் பிறந்தாரா இறந்தாரா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும். இது எந்த அடிப்படையில் ஒரு ஞானியை நீ பேசும்போது அவர் பிறந்தாரா என்பதை தெரியாமல் நீ ஏன் பேசுகிறாய் அப்படின்னு என்ன கேட்கும். அப்ப நான் நிறைய நாள் இதை சம்பந்தமாக நிறைய அறைகளில் நான் பயந்திருக்கிறேன், நான் யோசித்திருக்கிறேன். அப்ப நான் நிறைய நாள் இந்த பிரிச்சுவலை விட்டுவிட்டு போய்விடலாம் என்று நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் இது வேண்டாம், இது இப்படிங்குது, இது ஏதோ டிஸ்டர்பா இருக்கு, இதை விட்டுருவோம் அப்படின்னா அந்த நீல நிறம் ஆதிக்கம் அமானுஷ்யமான விஷயத்தை காட்டி காட்டி மக்களை நிறைய பேருக்கு நம்மளுடைய உருவத்தையோ, நம்மளுடைய பற்றி கனவுகளையோ, நம்மளை பற்றி வடிவத்தையோ அது பரப்பிக்கிட்டே இருக்கு. அப்ப நம்மளை பத்தி வெளியில
ஒரு மக்கள் தொடர்பாளர்கள், ஒரு ஒரு பெரிய சினிமாவில் இருக்கிற நடிகர்களுக்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த அந்த மக்கள் தொடர்பாளர் வேலை என்னன்னா, அவங்கள பத்தி அந்த செய்தியை வந்து ஒவ்வொரு ஏதாவது பர்சனல் நியூஸ் இருந்தா அதை பத்திரிகைக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி என்னுடைய பர்சனல் விஷயத்த இந்த நீல நிறம் கொண்டு போய் நிறைய பேர்ட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா யாருமே தெரியாத அமெரிக்காவில இருந்து வர்றாங்க, ஆஸ்திரேலியாவில இருந்து வர்றாங்க, கனடாவில இருந்து வர்றாங்க. அப்ப இது ஒரு ஒரு வியர்ப்பாகும். அப்புறம் அதுவே சொல்லுது, நம்ம தான் போய் வர வச்சோம், நம்ம தான் சொன்னோம், நீ தான் நம்ம அப்படின்னு அது மீண்டும் சொல்லுது. அப்ப இந்த மாதிரி நிறைய வடிவங்களில் நமக்குள்ளே நிகழ்ந்திருக்கிறது. அப்ப இந்த வடிவம் ஒரு பக்கம் சொல்கிறது, நான் பிறக்கவில்லை, இங்க யாருமே பிறக்கல, எல்லாருமே வேற மாதிரி இருக்கணும், ஆனா நீங்க பிறந்ததாக சொல்லி ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அதை பெரும் பாவம் என்னிடையே சொல்லியிருக்கு, ஓப்பனா சொல்லியிருக்கு. மரணத்தோட பெரும் பாவம் ஒருவர் பிறக்காத ஒருவரை பிறந்தது போல், ஒருவர் வராத ஒருவரை வந்தது போல், ஒருவர் இல்லாத ஒருவரை இருப்பது போல், கிடைக்காத ஒன்றை கிடைத்தது போல், உருவமே இல்லாத ஒருத்தரை அவர் உருவம் போல் சித்தரித்து பேசி மக்களிடம் கொடுக்கும் போது அது மரணத்துக்கு ஒப்பான தண்டனைக்குரிய செயல். அதை எப்பொழுதும் நீ செய்யாதே, எப்பொழுதும் செய்து விடாதே, அது கவனமாக இரு, ஏமாந்து போகாதே அப்படின்னு அது சொல்லிட்டு ஓடி போயிடும். மீண்டும் பயந்துருவேன், ஆனா நீல நேரம் என்னை விடாது, மீண்டும் என்ன கைப்பற்றிடும். கைப்பற்றி என்னை வந்து ஒரே வேற ஒரு 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 ட்ராக்ல இருக்கும். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல இந்த நீல நிறத்துக்கிட்ட இருந்து ஒரு ஒரு வாய்ப்பை எமக்கிட்ட இருந்து வெளியில வர்றதுக்கான அந்த சூழலை வந்து உருவாகிறதுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு என்னன்னா, அந்த தாமிர நிறம் கேசம் கொண்ட அந்த காற்றோட தன்மை எனக்கு அதிகரிச்சிச்சு. அதோடைய தன்மை இன்க்ரீஸ் அதிகமாகணும்ச்சு. முதல்ல ஒரு தனி மனிதனுக்கும் அந்த தாமிர நிறம் காற்று அதிகமா ஆகும்போது அது நேரடியாக நம்ம கதிரவன் சொல்லக்கூடிய சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய காற்று. அது முழுக்க நீல நிறத்துல நம்ம ஒரு பெரிய குருவா இருப்போம். இந்தியாவில் இருக்கிற உலகத்துல இருந்த எல்லா பேருமே நீளத்துல தான் பெரிய குரு, பெரிய அதிசயம், எண்ணற்ற அதிசயம் பண்ணியிருக்காங்க. நீங்க பார்த்த அத்தனை குருவும் நான் ஓப்பனா சொல்றேன், எல்லாரும் அதே மாதிரி நீளத்திலே அமானுஷ்யம் இல்லாம மனிதனாக இருந்து படிக்கிறது, எழுதுறது, சாப்பிட்றது, தூங்குறது, பெரிய ஒரு அறிஞரா இருக்கிறது, இப்படியும் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த தாமர நிறம் காற்ற முழுவதுமாக தக்க வச்சு அதுக்குள்ள நீளத்தோட ஒரு ஆதிக்கம் செலுத்தினார்களா என்றால் குறைவுதான். ஏன்னா அந்த தாமர நிறம் என்னன்னா அமானுஷ்யமான விஷயத்தை அவ்வளவு முன்னுரிமை கொடுக்காது. அது வந்து டப்புன்னு உடைச்சு போட்டுரும். ஒரு மண்பானை எடுத்துட்டு வந்தீங்கன்னா தாமர நிறம் காற்று வந்து உடைச்சு போட்டுரும். ஒரு உருவத்தை தூக்கிட்டு வந்தீங்கன்னா வழிபடுறதுக்கு அந்த உருவமே இல்லைன்னு சொல்லும். அப்ப அது வந்து எப்படி பேசுன்னா, நம்ம ஊர்ல இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த இறை வழிபாட்டுக்கு எதிராக ஒருத்தவங்க பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி அது வந்து பேசும். அப்ப எனக்கு தாமர நிறம் காற்று கொஞ்சம் குறைவாக கிடைக்கப்பட்டது. நீல நிறம் பெரும் ஆதிக்கம். ஒரு ஆதிக்கம்னா அப்படி ஒரு ஆதிக்கம். அந்த ஆதிக்கம் அளவு கடந்த ஒரு ஆதிக்கமாக இருந்தது. அப்ப தாமிர நிறம் குறைவாக கிடைக்கப்பட்டது. சில காலங்கள் கழித்து தாமிர நிற காற்றுகள் எனக்கு கொஞ்சம் மேல் நோக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த வாய்ப்பு உருவாகும் போது என் உடலுக்குள்ளே மீண்டும் ஒரு பருவ மாற்றம் நடந்தது. என் உடலுக்குள்ளே வெவ்வேறு விதமான பருவ மாற்றங்கள் நடந்தது. அப்ப எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு போர் இருந்துச்சு. என்ன போர் இருந்ததுன்னா, தாமிர நிறம் ஒரு 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 குவைட்டா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பேசக்கூடிய ஆள், நீலம் ஒண்ணு இருக்குன்னு பேசக்கூடிய ஆள். தாமிரம் எதையுமே விரும்பாத ஒரு ஆள், நீலம் எல்லாத்தையும் விரும்புற ஆள். அப்ப நீலம் தன்னையே இறைவன் என்று காட்டக்கூடிய ஆள். தாமிர நிற காற்று தன்னையே ஒன்றும் இல்லை என்று காட்டக்கூடியது. இப்ப இந்த சவால்ல 50-50 2 பேட்ஸ்மேன்கள் இறங்கி ஓப்பனிங் அந்த பக்கம் ஒரு 50 அடிச்சிருப்பான், அந்த பக்கம் 50 அடிச்சிருப்பான்ல, அந்த மாதிரி
ஆமா, ஒரு 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 ஸ்டேஜ்ல எனக்கு தாமிர நிறம் காற்று அதிகரிக்கும் போது இது 50க்கு வந்துடுச்சு. அப்ப அது 100ஆக இருந்தது, அது 50க்கு போயிருச்சு. இதோடைய ஆதிக்கம் வந்தோடனே ரெண்டும் 50-50ல நிக்கிறாங்க. அப்ப ரெண்டோட ஆதிக்கத்துல நிறைய இடங்கள்ல இந்த 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 அமானுஷ்யமும் தலை தூக்குது. அப்ப இது தலை தூக்கும் போது இது ஆதிக்கம் செலுத்து. இப்ப ஆப்போசிட்ல இருக்கிற பேட்ஸ்மேன் ஒரு 4 அடிச்சோன்னா ஆடியன்ஸ் கை தட்டினோன்னா இவன் அங்கிட்ட இருந்து ஆப்போசிட்ல போயிட்டு 6 அடிக்கிறான். அந்த மாதிரி ஒரு நாள் நீளம் வேற ஏதாவது ஒரு டைமென்ஷன்ல கொண்டு வரும்போது அடுத்த நாள் இது வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ள கொண்டு வருது. நான் புரிய வைக்கிறதுக்காக உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்றேன். அப்ப இதுக்குள்ள யாரு பாதித்தான்னு தெரியல, நான் பாதித்தேன். யாரு கவலைப்பட்டான்னு தெரியல, நான் கவலைப்பட்டேன். நான் என்ன கவலைப்பட்டேன்னா, அழகாக பல நாள் என்னுடைய உரைகளை கூட கவனிச்சிருப்பீங்க. சே, எப்படி நான் வாழ்ந்தேன். ஒரு காவேரி கரை, ஒரு 4 பசுமாடு, பழைய சோறு, வெங்காயம், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. என்ன கஷ்டம் இருந்தாலும் எதையோ ஒண்ணு சாப்பிட்டோமா, அப்படி ஆசைப்பட்டோமா, அப்படி போனோமா, அப்படி இருந்தோம். எப்ப இந்த தியானம் வந்துச்சோ நம்மள கொத்து புரோட்டா மாதிரி போட்டு தள்ளிடுச்சு. அப்ப நம்ம இதை விட்டுட்டு ஓடி போயிடணும். இது என்ன இது அப்படின்னு பல உரைகள்ல கூட நான் பலவிதமா பேசியிருப்பேன். அதுவும் உரைகளாவே இருக்கு. அப்ப நான் பல நாள் என்னுடைய வடிவம் போயிருச்சு. நான் முன்னாடி எல்லாம் நினைச்சவர்கிட்ட போய் முடி வெட்டுவேன், ஸ்டைலா முடி வெட்டுவேன். இந்த தியானம் வந்தோடனே அந்த முடிக்கடையே மறக்க வச்சிருச்சு. அப்ப என்கிட்ட இருந்து ஒண்ணு புடுங்கிருச்சு. அப்ப என்கிட்ட இருந்த ஒரு 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 அழகியலான நிறைய விஷயத்த நான் எதெல்லாம் அழகியல்னு சொன்னானோ அதெல்லாம் புடுங்கிட்டு போயிடுச்சு. அப்ப நான் ரொம்ப எளிமையா ரொம்ப யதார்த்தமா சில வேலைகளை செஞ்சதெல்லாம் என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுருச்சு. அப்ப இந்த பக்கம் இது மூகாம்பிகைய புகழ்ந்து தள்ளும், எது நீல நிறம். இந்த பக்கம் தாமர நிறம் மூகாம்பிகைய வெற்றிடங்கும். இப்ப இந்த விஷயத்த நாளைக்கு காலையில உரை நிகழ்த்தணும். இங்க நைட்டு உட்காந்து நான் அழுதுகிட்டு இருப்பேன். என்னடா இது, நீளத்தை சொல்றதா இல்ல இத சொல்றதா? இததான் சொல்லணும் அப்படின்னு அது சொல்லும். அப்ப இந்த மாதிரியான ஒரு தாக்கம். அதே மாதிரி கோவிலுக்குள்ள போய் நம்ம அதே மூகாம்பிகைக்குள்ள போயிருவோம், தியானம் பண்ணுவோம். அப்ப அது ஒண்ணு சொல்லும்ல அப்படின்னா, அங்க நீளத்தையும் காட்டும் ஆதிக்கமா, அங்க வெட்ட வெளியையும் காட்டும். ஏன் அப்படிங்கறத என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்ப என்னன்னா, இப்ப ரெண்டுமே இருக்குமா இருக்கு அப்படின்னா நான் நினைச்சிட்டேன். அப்ப அது ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு என்ன புரிஞ்சுச்சு அப்படின்னா, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுதான் அந்த இடத்துல உணர முடியும். நீ நீளமாக இருந்தனா அங்க நீளம் இருக்கு, கன்ஃபார்மா இருக்கு, அதோட ஆதிக்கத்தை காட்டும். அப்ப தாமிரமாக நீ மாறினா தாமிரம் இருக்கு, அதை காட்டும். அப்ப இந்த ரெண்டு தன்மையும் ஒன்னா இருக்கும்போது ரெண்டையுமே காட்டுது. அப்ப நம்ம இந்த ரெண்டு வடிவத்தையும் கலந்தே நிறைய இடங்கள்ல பேச வேண்டியதா போயிடுச்சு. நிறைய உரைகள்ல இந்த ரெண்டையும் கொஞ்சம் மிஸ் பண்ணிய, அப்ப 60% 75% கொஞ்சம் தாமிரத்தை மிஸ் பண்ண வேண்டியதாகும். ஒரு 40-45% நம்ம அமானுஷ்யமான நீளத்தை மிஸ் பண்ண வேண்டியதாகவும் ஒரு சூழல் உருவானது. அப்ப இதை விட்டு என்னால வர முடியல. என்னால அந்த ஆதிக்கத்தை விட்டு என்னால ஓப்பனா சொன்னா வர முடியல. அது இது எப்படி நான் வெளிப்படுத்துறது? இப்ப இது யார்கிட்ட போய் நான் டிஸ்கஷன் பண்ணுவேன்? இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளத்தை நான் பல ஆண்டுகள் தியானத்துல சந்தித்தேன். அப்ப இது என்னால ஆய்வே செய்ய முடியல. அப்ப ஒரு ராமேஸ்வரம் மாதிரி ஒரு சிங்கேரி மாதிரி ஆத்துல குளிக்க வைக்கும். குளிச்சுட்டு மேல வந்தோன்னே அந்த குளிக்கும் போது பயங்கரமாக நமக்குள்ள ஒரு பரவசமும் ஒரு மாற்றமும் ஏற்படுத்தும். அப்ப நீளம் கொண்டாடும். நான் தாமிரம் ஏன்டா இதுல குளிச்ச அப்படின்ட்டு. அப்ப நான் ஒரு நிமிஷம் நீங்க 2 பேருமே வேண்டாப்பா அப்படின்ட்டு உட்காந்துக்குவேன். இந்த மாதிரி ஒரு சூழலும் நிகழ்ந்திருக்கிறது நம்ம வாழ்க்கையில. அப்ப இது இப்படி நிகழ்வு இல்ல, ஆப்போசிட்ல நம்மள பார்க்க 2 பேர் நின்றுட்டு இருப்பாங்க, ஏதாவது கொடுங்களே. இப்படி லெப்ட் ரைட் 2 கை இருக்குல்ல, இந்த மாதிரி லெப்ட் ரைட்டை வச்சுக்கிட்டு 2 சுவாசத்தை வச்சுக்கிட்டு நானே ரொம்ப போராடுறேன். என்கிட்ட ஏதோ ஒண்ணு கேட்க வர்றீங்களே, என்னப்பா இது, நான் என்ன அப்படின்னு நினைச்சு நிறைய டைம் யாராவது வந்தாங்கன்னா, வாங்க ஒரு டீ சாப்பிடுவோம், அப்படிதான் நான் கூட்டிட்டு போறேன். பாத்துக்கலாம், சாப்பிடுவோம், இல்ல டீ சாப்பிடுவோம், உட்காருங்க, என்ன
உட்காருங்க உட்காருங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த அந்த ஆசுவாசப்படுத்துறத அந்த அந்த சூழலை வந்து நான் நிறைய இடங்கள்ல அதை உருவாக்கினேன். அப்புறம் ஒரு இடத்துல அந்த தாமிரத்தோட ஆதிக்கம் இன்னும் மேல் நோங்குனுச்சு. அப்ப முதல் முறையா என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள். எங்க அம்மா கூட எனக்கு சொல்லி கொடுத்ததில்ல. இந்த தொப்புள் கொடி இங்க ஒரு பள்ளமா இருக்கு. இது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்ப இதோடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நீங்க இந்த ஆன்மீக உலகத்துல இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து பூவெல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. அப்ப எனக்கு அந்த மாதிரி நான் பழகின காலத்திலேருந்து நீலம் எப்படின்னா, இந்த 6 சக்கரம், இந்த பூவு, இந்த மாதிரி பேரெல்லாம் எனக்கு சொல்ல விடாது. அது வேற டைமென்ஷன்லயே என்னை வழி நடத்தும். அதனால எனக்குள்ள அந்த மாதிரி இந்த சக்கராஸ், இந்த பேரு, இந்த மாதிரி பூக்கள் 1000 தாமரை, 2000 தாமரை, 3000 தாமரை இலைகள்லாம் நான் அதிகமா எனக்குள்ள அது அந்த ஆதிக்கம் இல்லை. அப்ப அதனால அதை நான் ஒரு கிரேஸா படிக்கிறதோ, அது சம்பந்தமா மக்கள்கிட்ட அதிகமா பேசுறதோ நான் எனக்குள்ளேன்னு தோணல. அப்ப எனக்குள்ள அந்த தாமிரம் அதிகமாகும் போது அந்த தொப்புள் கொடியோடைய வேள்வி எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை அது வந்து உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு. அப்பதான் என்னுடைய வாழ்க்கையில இந்த அபானன் மாதிரி ஒரு காற்று உள்ளோடைய ரோல் என்ன, அப்பதான் என் லைஃப் உள்ளேயே மலவாசலோட இம்பாக்ட் என்ன, ரோல் என்ன அப்படிங்கறது வந்து. அப்ப நீளம் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துருந்துச்சுன்னா, ஒரு ஒரு ஆணுடைய அந்த அந்த ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அந்த ஆண் உறுப்பு பெண் உறுப்பும்பாங்களா, அதோட ரோல் என்னன்னா ஒரு மாவீரனுடைய போர் வாழ் மாதிரி தியானத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விஷயம். அதான் நீ வந்து ஒரு வாழ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கறது எனக்கு நீளம் சொல்லி கொடுத்துச்சு. ஆனா இந்த தாமிர நிறம் வந்து அது அடிப்படையாக எனக்கு வேற வடிவத்துக்குள்ள அது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அப்ப தாமிர நிறம் வந்து என்னுடைய வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய விஷயம், அங்க இடுப்பு பகுதியில் இருக்கிற அந்த ஆரம்பித்த நீளம் முதல் முறையாக எனக்கு விழித்தது அந்த விஷத்தன்மையான தன்மையை, அந்த செயலை, அந்த வடிவத்தை, அந்த பிரிச்சுவல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய கடவுள் சித்தாந்தமாக இருக்கக்கூடிய அந்த அமானுஷ்யமான விஷயத்தை களைந்தது, அதை சரி செய்தது, அதற்கான வாய்ப்பை உருவாக்கியது. அப்ப அந்த மலவாசலில் இருக்கக்கூடிய எப்படி காளகஸ்தியில இருக்கக்கூடிய அந்த அபானனை, அந்த 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 வாயு தன்மையான காற்றை மிக வடிவமாக மிக நுட்பமாக அந்த பகுதியில் இருக்கின்ற நரம்பு மண்டலங்கள் மாறுவதற்கு பல ஆண்டுகள் பல மாதங்கள் எனக்கே தெரியாது. உள்ளுக்குள்ள பருவ மாற்றம் நான் போய் உள்ள பாக்குறேன் அப்படிங்கறதெல்லாம் நாமளா ஏதோ பெருமைக்காக சொல்றது அது இல்லை. நான்லாம் அப்படி போய் பார்க்கலாம் முடியாது. உள்ள நடக்கிறத உணர முடியும். உள்ள ஒரு ப்ராசஸா அந்த வடிவத்தை அந்த வயிறு சார்ந்து இருக்கிற அந்த நரம்பு மண்டலங்களை எப்படி எப்படி எந்தெந்த நரம்பு போகுதுங்கிறத ஒரு விஷுவல் காட்சியாக ஸ்கேன் எடுத்தா எப்படி பார்க்கிறோம், அந்த மாதிரி ஒரு விஷுவல் காட்சி நமக்கு காட்டப்படும். அப்புறம் அந்த இடத்தோட தன்மையை, அந்த இடத்துக்குள்ள ஒரு ஒரு கதாபாத்திரங்களா நம்ம ஒரு நபரா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உணர முடியும். இந்த மாதிரி ஒரு சூழலை நம்ம வந்து அங்க இருந்தோம். அப்ப அந்த பல பல நாள் வந்து அந்த வயிறு முழுக்க ஒரு துடிப்பு மட்டும் இல்லாம ஒரு பருவ மாற்றம் நடக்கும். அப்ப அந்த பருவ மாற்றத்துலதான் வயிற்றுக்குள்ள பருவ மாற்றம் நடக்கும்போதுதான் பெரிய ஒரு சேஞ்ச் ஓவரை நம்மளால உருவாக்கிக்க முடிஞ்சிச்சு. அப்ப அந்த மலவாசலோ அதை சுத்தி இருக்கிற அந்த சூழலோ இதெல்லாம் மாறும்போது எனக்கும் காளகஸ்திக்கும் ஒரு பெரிய கனெக்ட் உருவாடுச்சு. அப்ப அது வரைக்கும் காளகஸ்திய நான் ஒரு நாகமா, ஒரு அந்த இந்த சப்த ரிஷிகள்ல ஒரு செயலா, ஒரு பதஞ்சலி வடிவமா நான் பார்த்தத ஃபர்ஸ்ட் டைமா என்னுடைய வாழ்க்கையில அதை ஒரு வேற ஒரு வடிவத்துல ஒரு கனெக்ட் பண்றதுக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்து உருவானது. அப்ப காளகஸ்திக்குள்ள ஒரு ஒரு நண்பரை சந்திக்க போகும்போது நமக்குள்ள எப்படி ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம், அப்படி கட்டி பிடிச்சு பேசிப்போம்ல, அந்த மாதிரி இந்த தாமிரம் கொஞ்சம் அதிகமாகும் போது காளகஸ்திக்குள்ள ஒரு நெருக்கம் கிடைச்சிச்சு, ஒரு கனெக்ட் கிடைச்சிச்சு. அந்த கனெக்ட் என்னன்னா, நான் பார்த்த காளகஸ்தி மாதிரி இல்லை, அதான் கனெக்ட். நான் பார்த்த தியானத்துல, நான் பார்த்த நீளத்துல நான் பார்த்த காளகஸ்தி வேற.
அப்ப இதுதான் காளகஸ்தி அப்படின்னு நான் தீர்மானிச்சுட்டேன். இப்ப நான் நிறைய நாள் புத்தகம் எழுதுறதை நிறுத்தினதுக்கு காரணமே இது மாதிரி சேஞ்ச் ஆகுதுங்கிறதுக்காக நிறுத்திட்டேன். நம்ம எழுதக்கூடாது, இல்லைன்னா நான் நேரம் ஒரு 15-20 புத்தகம் எழுதியிருப்பேன். நான் எழுதுறதை நிறுத்தினதுக்கு ஸ்டாப் பண்ணதுக்கு காரணமே எப்ப காளகஸ்தியை நான் நீளமாக இருக்கும்போது பார்த்துட்டு இப்படிதான் காளகஸ்தின்னு நான் தீர்மானிச்சுட்டேன். அதுதான் மக்கள்கிட்ட நான் சொல்றதுக்கு ட்ரை பண்ண போறேன், அதுதான் எழுதவும் போறேன். ஆனா எனக்குள்ள அந்த தாமரை நிறம் காற்று மாறும்போது அங்க காளகஸ்தியை பார்க்கும்போது காலம் முன்னாடி வச்சதை பின்னாடி வச்சிட்டேன். அப்ப எழுதுறத நிறுத்திட்டேன், ஸ்டாப். அப்ப நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, இந்த இது என்னன்னு பார்க்கணும். ஒரு விஞ்ஞானிகள் எப்படி ஒரு வேலை நடக்கும்போது ஒரு கேமரா வச்சு கண்காணிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிபிஐ எல்லாம் விசாரணைக்கு போனீங்கன்னா நம்ம கிட்ட கேள்வி கேட்கறத தாண்டி அவங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, ஏதோ அதை தாண்டி ஒரு விஷயம் நடக்குது. அப்ப நம்ம ஸ்டாப் பண்ணி இதை கவனிக்கணும். இதை மக்கள்கிட்ட பிரசன்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப எழுத்து வடிவமா கொடுத்துடக்கூடாது, ரொம்ப டீட்டெயிலா அதை கொடுத்துடாம உரைகளை மட்டும் ரொம்ப பேலன்சிங்கா உரைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு 100% இதை எழுத்துக்களை நிறுத்திட்டு இந்த காளகஸ்தியோட முழு அந்த போக்கு எப்படி மாறுது, எந்த சேஞ்ச் ஓவர் நடக்குதுங்கிறத பார்க்கணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். அது பல நாள் அந்த சேஞ்சு நடந்துச்சு. அதுக்குள்ள அந்த தாமரத்துல இருந்து ஒரு பெரிய பெரிய மாற்றம் இருந்துச்சு. அந்த தாமரம் நிறத்தோட மாற்றத்தினாலதான், ஒரு பெரிய வடிவத்தினாலதான் நிறைய இடங்கள்ல நான் போன நிறைய கோவில்கள்ல ஒரு ஒரு எம்டினஸ் ஆன ஒரு வெட்டவெளித்தன்மையான ஒரு சூழலை பார்க்கறதுக்கான வாய்ப்பை உருவாக்குனுச்சு. அப்ப தாமிர நிறமும் மேல ஆதிக்கம் செலுத்தும் போது, தலையோடைய பெடரி நெற்றி இந்த ஆதிக்கம் செலுத்தும் போது அந்த இரு சுவாசம், அந்த இணைப்புக்கான அந்த சூழல், அது எப்படின்னா அந்த உள் உணர்வு வெளி உணர்வு. அப்ப அந்த உள் உணர்வுலையும் நீளம் கலக்கப்பட்டிருக்கு, வெளி உணர்வுகள்லையும் நீளம் கலக்கப்பட்டிருக்கு. அப்ப உள் உணர்வுலையும் தாமரம் கலக்கப்பட்டிருக்கு, வெளி உணர்வுகளையும் தாமரம் கலக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு கிளீனா சொல்லணும்னா, இடகலை பெண்களைங்கிற அந்த இரு சுவாசமும் எப்படி லெப்ட் ரைட்டா பிரிஞ்சு வேலை செய்தோ, அந்த காற்று இருக்கோ, அந்த மாதிரிதான் இந்த காற்றை நான் சொல்றேன். அப்ப ஒரு காலத்துல வெளிமுகமாகவும் உள்முகமாகவும் நீளத்தோட தன்மை, நீளத்தன்மையான ஒரு காற்றே ஆதிக்க செலுத்தியது. ஒரு காலகட்டத்துக்கு மேல இந்த தாமிரத்தோட காற்று நீளத்தோட பாதி கலந்து தாமிரமும் இதுவும் உள்முகமும் வெளிமுகமும் இருக்கும்போது என்னுடைய உரை, என்னுடைய செயல், என்னுடைய வடிவம் எல்லாமே அதுல நீங்க அந்த சேஞ்ச் ஓவரை எப்படி பார்க்கணும்னா, எனக்கு நான் பிறரை தொட்டு தீட்சை கொடுத்தது, பிறரை தொட்டது, நான் ஆன்ம விடுதலை கொடுத்தது, எனக்கு யாராவது விருப்பப்பட்டவங்க பாத பூஜை பண்ணது, அவங்க மாலை வாங்கிட்டு வந்தா நான் அவங்கள கழுத்துல போட விட மாட்டேன், ஆனா அவங்க கொடுக்குற மாலையை கழுத்துல வாங்கி போட்டுக்குவேன். இது நடந்தது. அப்புறம் நிறைய கருவறை வரைக்கும் போய் நின்று கோவில்கள்ல போய் அந்த சாமியை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணது, கியூலே வெயிட் பண்ணது. இது எல்லாமே அதிகமாக நீளத்திலிருந்து நிகழ்ந்தது. இப்ப அந்த தாமரம் எனக்கு நிகழும் போது என்னையே யாரையும் வணங்க விடுறத தவிர்த்தேன். அப்ப என்ன நீங்க வணங்குறத தவிருங்க அப்படிங்கறத கும்பிடுறத ஸ்டாப் பண்ணேன். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேஞ்ச் அந்த தாமிர நிறத்தோட காற்றோட தன்மையில் தான் இந்த உடல் பருவ மாற்றத்தை, இந்த மாதிரி வடிவத்தை மக்கள்கிட்ட போதிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது நான் அல்ல. அந்த சூரியன்லேருந்து வருகிற கதிர்வீச்சு என் உடலுக்குள்ளே செலுத்தப்படுகின்ற போது ஒரு பக்தியாக நம்மளையே குருவாக கடவுளாக பார்த்து பாத பூஜை எடுக்கணும்னு நினைக்கிற மக்கள்கிட்ட, நம்மளை கும்பிடணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட, பழம் கொடுத்து நம்ம கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட அவங்க நெத்தியில தீட்சை கொடுத்து நம்ம அவங்களோட ஒரு ஐக்கியமா டிராவல் ஆகி தியானத்தெல்லாம் சொல்லி கொடுத்தேன், பயிற்சி கொடுத்தேன், தீட்சையும் கொடுத்தேன். அப்ப பல மாணவர்களுக்கு, ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பூர்வ மத்தியில தீட்சை கொடுத்திருக்கிறேன். இந்த வடிவங்கள்லாம் நடக்கப்பட்டது. அப்ப அந்த தாமிரம் ஆதிக்கம் செலுத்தும் போது இது எல்லாம் பறிக்கப்பட்டது. அப்ப தீட்சை கொடுக்கறத நிறுத்தினேன். அடுத்தது இந்த என்னுடைய பாதத்தை அவங்க பூஜை பண்றதை நிறுத்தினேன். அப்ப என்ன அவங்கள கும்பிட விடுறத நிறுத்தினேன்.
அடுத்தது என்ன தொடர்றதையும் நிறுத்தினேன். அடுத்தது நான் அவங்கள தொடர்றதையும் நிறுத்தினேன். அப்ப அவங்களுக்கும் எனக்குள்ளயும் எப்படி ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திருச்சுன்னா, நான் உங்களை பாக்குறேன், நீங்க என்ன பாருங்க, ஆனா என்ன ஒரு உருவமா கும்பிடாதீங்க, என்ன ஒரு வழிபாட்டு முறைக்கு கூட்டிட்டு போயிடாதீங்க, என்ன ஒரு சாமி சிலை மாதிரி கிரியேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற அந்த சூழலை நான் உருவாக்கல. உள்ள இருக்கிற தாமரை நிறம் அந்த காற்று எனக்கு கொடுத்துச்சு. அப்ப லைஃப்ல மறக்க முடியாத சூழலை இதை மக்கள்கிட்ட நான் டிஸ்கஷன் பண்ணதே கிடையாது, மக்கள்கிட்ட சொன்னதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்றேன். இந்த மாதிரி உரை எந்த குரு நடத்தியிருப்பார் அப்படின்னு எனக்கு தெரியாது, யார் நடத்த போறா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க அத்தனை பேருக்குள்ளயும் உங்களுடைய தாட்பரா உங்களுக்குள்ள நீளத்தோட அதிகம் தான் அதிகமா இருக்கும். அப்ப உங்களை பொறுத்தளவுக்கு என்ன குருவாகவோ கடவுளாக தான் பார்க்க தோணும். புரியுதுங்களா? இப்ப நான் குரு இல்ல, நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டு மீண்டும் என்னை கும்பிடதான் பார்ப்பீங்க. அப்ப நீங்க கும்பிடுறதுக்கு காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற நீளம் அவனை கும்பிடு அப்படின்னு சொல்லும். கும்பிடுப்பா, அவரை வெற்றாதப்பா, அவரை பாருப்பா. அதுக்கு மெயின் ரீசன் அந்த உள்ள இருக்கிற நீளத்தோட தன்மை. அந்த நீளம் அந்த நிலவோட தன்மை ஒரு ஈர்ப்பை உங்களுக்குள்ளேயும் உருவாக்கும், ஆப்போசிட்ல இருக்கிறவங்களையும் அவங்களோட ஈர்ப்பை அது கிரகிக்கணும்னு நினைக்கும். இதான் விஷயம். இப்ப என்னுடைய ஈர்ப்பை அந்த நீளம் என்ன பண்ணும்னா உரியணும்னு நினைக்கும். இப்ப என்கிட்ட ஒண்ணு இருக்குல்ல, உங்ககிட்ட இருக்கிற நீளம் என்ன நினைக்கும், அதை நம்ம சுவாசிக்கணும்னு நினைக்கும். இத தமிழ்ல எப்படி சொல்லணும்னா, இங்க ஒரு நீர் இருக்கு, அங்க ஒருத்தர் இருந்து இந்த நீரை குடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாருல்ல, அந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற நீளம் இவரை நீ பயன்படுத்து, இவருக்குள்ள இருந்து இருக்கிற காற்றையோ அந்த நல்ல தன்மையோ நீ எடுத்துரு அப்படிங்கிற அந்த சூழலை ஒரு மாணவனுக்கு உருவாகும் போது, ஒரு மாணவனாகப்பட்டதோ ஒரு மக்களாகப்பட்டவங்களோ ஒரு குருவை விட்டு விலகாம அப்படியே அந்த குரு பின்னாடியே போவாங்க. தமிழ்நாட்டுல இந்தியாவில் நீங்க நிறைய பேரை குருக்களை பார்த்தீங்கன்னா அந்த குருவை நினைச்சு அப்படியே நின்றுகிட்டே இருப்பாங்க, கண்ணீர் வடியும். இதுக்கு மெயின் காரணம் பக்தியா அப்படின்னா வெளியில இருந்து இது விமர்சனம் பண்றாங்க. ஒரு மனிதன் அவரு, இவன் இங்க படிச்சவர், இவர் வாத்தியாரு, இவரு நின்று அவருக்கு வயசு 40, இவருக்கு வயசு 60, இவரு கையெடுத்து கும்பிட்டு அவர் அழுகிறாரு, காலில் விழுகிறாரு. இதெல்லாம் இந்தியாவில் மட்டும்தான் அப்படி நடக்கும், வேற எந்த நாட்டிலையும் நடக்காது அப்படிங்கிற விமர்சனம் நம்ம நாடு முழுக்க இருக்கு. நம்ம நாட்டுல நிறைய பேர் இதை விமர்சனம் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு மனிதனை எப்படி நான் கும்பிட முடியும்? நிறைய வீட்டுல பெண்ணு குருவை கும்பிடுவாங்க, ஆணு நான் அவரெல்லாம் நம்ப மாட்டேன். கோயிலுக்கு போறியா, சாமியை கும்பிடுறியா, நான் ஏத்துக்கிறேன். மனிதனா இருக்கிறவனை போய் நான் ஏன் கும்பிடணும்? அவனெல்லாம் நான் கும்பிட மாட்டேன். இல்லைங்க அவர் குருங்க, அப்படிலாம் பேசாதீங்க, அதெல்லாம் உனக்கு குரு, எனக்கெல்லாம் குரு கிடையாது, புரியுதா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்கிறார். அப்ப ஏகப்பட்ட பேர் இது சம்பந்தமா உங்களுக்கு தெரியும். எப்படி இந்திய எதிர்ப்புக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இருந்ததோ, இதே மாதிரி மனிதனாக இருக்கப்பட்ட ஒரு குருவாக அந்த நீளம் ஆதிக்கம் செலுத்தும் போது, ஒரு குருவாக மாறுகின்ற போது ஆப்போசிட்ல இருக்கிற மக்களுக்குள்ளேயும் அந்த நீளத்தன்மை மேல் நோங்கும் போது, அவரை ஏற்றுக்கொண்டு வணங்கும் போது, இது இல்லை அப்படி என்று இவர் போலி, இவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமும் பெரிய கலவரமும் தமிழ் தேசத்துல நடந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியும். அவ இன்ன வரைக்கும் ஆங்காங்கே சில இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கிறவங்கள விமர்சனம் பண்றது நடந்துகிட்டே இருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப அந்த நீளம் உங்களை இந்த மாதிரி ஒரு தாட்டை செய்ய வச்சிடும். அப்ப உங்களுக்குள்ள இருந்து வெளியில பாக்குறவங்களுக்கு அவர் ஏதோ ஒண்ணு தப்பா பண்றாருன்னு தோணும். ஆனா அவருக்குள்ள இருக்கிற அந்த தன்மை, பருவ மாற்றம் இருக்குல்ல, அதுதான் அவரையே அறியாம அவரை வணங்க வைக்கிறதும் அவரை உயர்வா பாக்குறதுக்கும் காரணம் தான். எந்த தனி மனிதனும் யாரோ 120 பேர் மட்டும்தான் தன்னுடைய கஷ்டத்துக்காக சும்மா அப்படியே நின்று உருகி வணங்குற மாதிரி நிற்பான்.
ஆனா 80% பேரு அந்த நீளத்தோட ஆதிக்கத்துல தன்னை அறியாம தன்னை மறந்து உருகி அப்படியே ஃபீல் ஆயிடுவாங்க. இது நிதர்சனமான உண்மை. வெளியில பாக்குறவங்களால இதை உணர முடியாது. இதை கன்வே பண்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம். இது ஒரு ஒரு அதுதான் நிகழணும் அப்படிங்கிறாங்க. அந்த பருவ மாற்றங்கிறது ஒரு உடலுக்குள்ள அது நிகழ்ந்தாதான் அதை உங்களால அதை கிரகிக்கவோ அதை ரசிக்கவோ முடியுங்கிறாங்க. அந்த பருவ மாற்றம் நடக்கலைன்னா மனைவியோடைய அந்த ஞானத்தையோ குருவையோ உங்களால கிரகிக்க முடியாதுங்கிறாங்க. அப்ப உங்களுடைய பருவ மாற்றம் ஒண்ணு, உங்க மனைவியோடைய பருவ மாற்றம் ஒண்ணு. உங்கள்கிட்ட நீளம் இருக்கு, ஆனா அது மேல் நோங்கி இல்லை. உங்க மனைவி கிட்ட நீளம் இருக்கு, அது மேல் நோங்கி இருக்கு. அப்ப நீளமாக இருக்கிற குருவை நோக்கி தான் உங்க மனைவி போவாங்க. அப்ப நீங்க அதை எப்படி உணரணும்னா, அவங்க கொஞ்சம் பருவமாற்றம் ஆயிருக்காங்கிறத உங்களால உணர முடியல. அப்ப அது கருத்து வேறுபாடாகவும் அது ஒரு டிஸ்கஷனாகவும் மாறுது. இதுதான் இங்க நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அப்ப என்னுடைய வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு சூழலை அந்த தாமிரம் நிறைய இடங்கள்ல தலைகள்ல பெரிய மாற்றத்தை செஞ்சு ஒரு இடத்துக்குள்ள நீளத்தோட ஆதிக்கத்தை மொத்தமா குறைச்சு கொண்டாந்துருச்சு. அப்ப நீளத்தோட ஆதிக்கம் மொத்தமாக குறைந்து ஒரு தாமிரத்தோட ஆதிக்கம் அதி தீவிரமாக நமக்குள்ள அந்த இருக்கிறதுனால நம்ம அந்த நாளை அந்த விஷயத்த பொது இடங்கள்ல பொது வாழ்க்கையில சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அதை நான் உங்ககிட்ட சொல்றதுக்காக உங்களுக்கு கூப்பிட்டேன். அதுக்கான முதல் அதை வேற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு நேரடியா ஒரு செக்ஷன் சொல்லணும், இன்னொரு செக்ஷன் இன்னைக்கு தான் சொல்லணும். அப்ப இன்னைக்கு இருக்கிற செக்ஷன்ல நேரடியா தாமிரத்தோட தன்மை என்னன்னா, நேரடி மக்களை பார்க்க வேண்டியது இல்லை. அந்த வெட்டவெளி தன்மை என்பது இந்த கேமராவில் நம்ம உலகம் முழுக்க நம்ம யாருன்னு மெசேஜ் கொடுத்துட்டு போயிடலாம். அப்ப வந்திருக்கிற ஆட்கள் வேற வடிவமும் பார்க்கிற ஆட்கள் வேற வடிவமும் அந்த சூழலை அது வடிவத்தை அது ஏற்படுது. அப்ப அந்த தாமிர நிறம் என்ன என்றால் ஒரு வெட்டவெளி தன்மைக்குரிய ஒரு வடிவத்துக்குரியதான் நாம நம்மளுடைய அந்த பருவ மாற்றத்துல இருக்கிறோம். இத நீங்க சக்தி, ஒரு அவதாரம், இல்ல ஒரு வடிவம் அப்படிலாம் பாத்துட வேண்டியது இல்லை. ஒரு சக்தின்னு இது அவ்வளவு அது ஏத்துக்கிறது இல்லை, அது ஏத்துக்கிறது இல்லை. இப்ப உங்களுக்குள்ள ஒரு மேஜிக் நடந்துச்சுன்னா நீங்க என்ன சக்தியாவோ கடவுளாக பார்க்கலாம், அது தவறு இல்லை. ஆனா யாம் சக்தியாகவோ கடவுளாகவோ பார்க்கறது இல்லை, அது பருவ மாற்றத்தில் இருக்கிறது. அப்ப அது அவதாரமாகவோ கடவுளாகவோ சித்தராகவோ குருவாகவோ தன்னை அது பார்க்கறது இல்லை. அதுதான் அந்த தாமிரத்தோட அந்த காற்றோட தன்மையோட வேல்வி. அப்ப நம்மளுடைய வடிவத்துல உருவத்துக்குள்ள இருந்தாலும் நாம உருவத்தை கடந்த ஒரு வடிவமாக தான் இருக்கிறோம். அப்ப அந்த தாமிரம் என்ன வடிவத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்குன்னா, இந்த நீளம் உருவ மத்தியத்தையும் பெடரியையும் காற்றாக ரெண்டும் ஒன்றாக பார்க்கும்போது உடல் சமாதி ஆகுது. பல நாள் ஆகும். இதுக்கு நான் ஸ்டார்டா சொல்லிடுறேன், நாட்கள்ல அதை இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னு சொல்லிடுறேன். ரெண்டும் பெடரியும் நெற்றி பொட்டும் இரண்டு காற்றும் ஒன்றை ஒன்றை பார்த்து கொள்ளும் போது ஒன்றை ஒன்று அந்த சந்திக்கின்ற போது அது பரவசத்தில் ஆழ்ந்து போய் எப்படி ஒரு குருவை பார்த்துட்டு நீங்க எல்லாம் இதை ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதிக்குங்க. ஒரு குருவை பார்த்துட்டு ஒருத்தர் மூட நம்பிக்கையில அழுகல கும்பிடல, அவருக்குள்ள ஏதோ ஒண்ணு மேல் நோங்கி இருக்கு. அது என்ன மாதிரி மேல் நோங்கி இருக்கு அப்படிங்கிறது வேற, ஆனா அவருக்குள்ள ஒரு பருவ மாற்றம் இருக்கு. அந்த மாதிரி இந்த அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா நீங்க அவரு டிஸ்கஷன் பண்ண முடியாது. அப்ப அதே மாதிரி அவர் சும்மா கொஞ்சோண்டு மேல் நோங்கி இருக்கிறத பார்த்துட்டு குருவை பார்த்துட்டு அழுகிறாரு, கையெடுத்து கும்பிடுறாரு, நிக்கிறாரு. ஆனா எண்ணில் அடங்காத யோசிக்க முடியாத ஒரு செயல் வடிவம் பெடரியும் நெற்றியும், இது ரெண்டும் சந்திச்சா என்ன ஆகும்னா சம்பிச்சு போய் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகி
ரெண்டும் பிரீஸாகி நின்றும். ரெண்டும் எப்படி நின்றும்னா அப்படியே நின்றும். இது உடலுக்கான சமாதி. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இது தொடர்ந்து நடக்கிறதுனாலதான் நீங்க தியானத்துல தன்னை மறந்து போறீங்க. அப்ப எப்பப்பெல்லாம் நீங்க தன்னை மறக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் 2 பேரும் கொஞ்சம் பாக்குறான்னு அர்த்தம். இதுதான் உள்முகம் வெளிமுகம், உள்காற்று வெளிக்காற்றுங்க. அப்ப அந்த உள்காற்றும் வெளிக்காற்றும் ஒன்றை பார்க்கும்போது ஒரு உடலோ ஒரு உயிரோ தன்னை மறக்கும். அப்ப தியானத்துக்குள்ள ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கூட இது நிகழலாம். ஒருத்தன் அன்னைக்குதான் தியானமே பண்றான்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கே கூட அவனுக்கு அந்த உள்முகமும் வெளிமுகமும் ஒன்னா பார்த்து அவன் சமாதி மாதிரி கூட ஆகலாம். அப்ப அந்த உள்முகமும் வெளிமுகமும் இப்படி பார்த்த போதுதான் நீங்க பார்த்த அத்தனை குகைகள்லயும் நிறைய பேர் சமாதி தியானத்துல இருந்தாங்க. சமாதி அடைவது என்பது வேற, சமாதி தியானம் என்பது வேற. இப்ப சமாதி தியானத்துல பல நாள் நமக்கு வரலாறுல இருக்கு. 12 ஆண்டுகள் இருந்துட்டு அதுக்கப்புறம் உள்முகம் லெப்ட் சைடுன்னு வச்சுக்கோங்க, வெளிமுகம் ரைட் சைடுன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு இதுக்காக சொல்றேன். அப்ப என்னுடைய பாயிண்ட்ல இருந்து சொல்றேன். உள்முகம் இந்த கை இந்த பெடரியாக இருக்கு, வெளிமுகம் ரைட் சைடுல இருக்கிற கையாக இருக்கு. இவங்க 2 பேரும் நேருக்கு நேரா பாக்குறாங்க. க்ளோஸ் மீட்டிங். 2 பேரும் கிட்ட வரும்போது மொத்தமா மறந்துடுறாங்க. ஏன்னா 2 பேருமே ரொம்ப அதிதீவிரமான அலைவரிசை கொண்டவங்க. அப்ப அந்த 2 தன்மையும் கிட்ட க்ளோஸா பார்க்கும்போது அந்த உடலே மறந்து ஒருத்தர் அப்படியே பழனியில நட்சத்திர குகைன்னு இருக்கு, அங்க பல பேரு அப்படியே சமாதி தியானத்துல இருந்திருக்கிறாங்க. அப்ப பல நாள் தன் உடலை மறந்து தன்னை மறந்து திருவண்ணாமலையில இருக்கிற ரமணருக்கெல்லாம் இதான் நிகழ்ந்தது. அப்ப இது நிகழும் போது ஒரு நாள் இது 2ம் தன்னை மறந்து போய் அப்படி பார்த்த மணிகளே அப்படியே உட்காந்துருச்சு. இப்ப நிறைய நீங்க ஊர்கள்லாம் பாத்தீங்கன்னா தன்னை மறந்து அப்படியே ஐஸ் மாதிரி உட்காந்துருப்பாங்க. நிறைய புகைப்படம் எல்லாம் பார்த்திருக்கலாம். அப்ப இந்த 2ம் ஒரு நாள் விழிக்கும். எப்படி பார்த்துச்சோ அந்த மாதிரி விழிப்புத்தன்மை வரும். அப்ப அந்த விழிப்புத்தன்மை வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்சியஸ் வரும். அப்ப அந்த உடல் மொத்தமா இறுகி போய் கல்லு மாதிரி கிடக்கும். அப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து பல ஆயிரம் உயிர் சக்தி இல்ல, அது அப்படியே மின்சாரம் மாதிரி தலை கில்ல அப்படியே எல்லாத்துக்கும் அப்படியே போய் அந்த உடலுக்கு அப்படியே மாற்றத்தை கொடுத்து டக்கு டக்கு டக்குன்னு ரத்த ஓட்டம் அப்படியே ஃபார்ம் ஆகும். அப்ப இதை எப்படி நீங்க எடுத்துக்கணும்னா, ஒரு ஐஸ் பாறையா இருக்கு, அதுக்குள்ள ஒரு வெப்பம் படும்போது அப்படியே அந்த ஐஸ்ல அப்படியே உருகி சர தண்ணி அப்படி கீழே போது பாருங்க. அந்த மாதிரி ஒருத்தர் அப்படியே ஐஸ் மாதிரி உட்கார்ந்து இருந்தவர் அந்த உயிர் துளி விழிச்ச உடனே சரன்னு உடல் முழுக்க போய் ரத்தம் பாய ஆரம்பிக்கும் போது நரம்பு மண்டலம் எல்லாம் அப்படியே மாறும்போது அப்படியே அந்த சூறை ஓடுறது எல்லாமே மாறி அப்படியே ஒரு தன்மையில அவர் அப்படியே கண்ணை விழிச்சு அப்படியே மெல்ல இந்த உலகத்தை பார்ப்பார். அப்ப அவருடைய பிரெயின், அவருடைய மனம், அவருடைய கண்கள்லாம் வேற அப்படியே வேறையா தெரியும். எல்லாமே வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருப்பார். அப்ப அந்த உடல் ஒரு அழுத்தமோ வேற ஒரு உஷ்ணத்தையே இருந்தாரா, இப்ப வெளியில ஒரு புது உஷ்ணத்தை பார்ப்பாரு. அப்ப இந்த உடலுக்கு ஒரு சின்ன கஷ்டம் இருக்கும். அப்ப கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படியே மெல்ல மெல்ல ஒரு 2 hours 3 hours ரெக்கவர் ஆவார். அதுக்கப்புறம் தலையெல்லாம் ஏதோ கல்லு மாதிரி இருந்தாலும் முடிகிடியெல்லாம் முளைச்சு போய் அப்புறம் இதெல்லாம் ஒரு வடிவத்துக்குள்ள வந்து அதுக்கப்புறம் அவருடைய உள்ள நடந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த வடிவத்தை உலகத்துக்கு சொல்லி இருக்கிறாரு, காட்டி இருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி இருந்தவங்க நிறைய பேரு மக்களை சந்திக்கும் போது பேசாம கூட தன்னுடைய அந்த உள்காற்று வெளிக்காற்று இருக்குல்ல, அதுக்குரியவர் தான் அவரு. அப்ப அவரை பார்க்கும்போது தன்னறியாமை மௌனமாயிருவாங்க. அப்ப வெளியில ஒருத்தன் பேசிக்கிட்டே கிடக்குறான் ஒரு மனிதன், ஒரு குருவை சந்திக்கும் போது பேசாம மௌனமாக அப்படியே உட்கார்ந்துருக்கான். இப்ப ரமணர் எந்த உரையும் நிகழ்த்தல, அவர்கிட்ட மக்கள் சந்திப்புன்னு ஒரு ஈவினிங் செக்ஷன் மாதிரி வைப்பாங்க. அப்ப
எல்லாரும் வந்து உட்காந்துருப்பாங்க. இவர் இப்படி உட்காந்துருப்பாரு, இப்படியே உட்காந்துருப்பாரு. இல்லைன்னா இந்த பக்கம் திரும்பி கூட உட்காந்துருப்பாங்க. யாரையும் பார்க்க மாட்டார். ஒரு 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 இன்ட்ரோவே ஒரு விஷயமே இருக்காது. யார் முகத்தையோ யாரையோ பார்க்கறது, சிரிக்கிறது, குரு பாப்பாரா சிரிப்பாரான்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அவங்க பல பேர் அந்த காலகட்டத்துல இந்த குரு பாப்பாரா, குரு பார்க்கணும், குரு பார்க்கணும், குரு பார்க்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு வீடு கிடைக்கணும், வீடு கிடைக்கணும், அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரி அந்த ரமணரை பத்தி புக் எழுத போனா அந்த அந்த வெள்ளக்காரர் இருக்காருல்ல, அவரும் அந்த பால் பிரண்டனா அவரும் ஒரு என்ன நம்ம வந்து ஒரு டிஸ்கஷனை ஏற்படுத்த வந்திருக்கோம். அப்படியே உட்காந்துருக்கிறாரு. எப்ப பேசுவார், எப்ப ஸ்டார்ட் பண்ணுவார் பேச்சு, எப்படி இவர்கிட்ட ஆரம்பிக்கிறது, எப்படி என்ன மாதிரி சூழலை டிஸ்கஷனை ஏற்படுத்துறது, என்ன மாதிரி கேள்விகளை கேட்கறது அப்படின்ட்டு அவர் உட்காந்துருக்காரு. ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஒவ்வொருத்தருக்குள்ளயா ஒரு சேஞ்ச் வேண்டிக்கிட்டே இருந்துச்சுல. ஒரு அம்மா வேண்டதே இல்லை, அப்படியே பார்த்துட்டு இப்படியே உட்காந்து இப்படியே உட்காந்து இப்படி உள்ளுக்குள்ள கூட்டத்துக்குள்ள ஒரு சலசலப்பு, உள்ளுக்குள்ள ஒரு முணுமுணுப்பு, மனம் முழுங்க, உதடு முழுங்கிட்டு இருந்துச்சுல, அதெல்லாம் நின்று போச்சு. ஏன்னா இங்க இருந்து ஒரு ஏர் வந்து அப்படியே உள்ள இந்த ரமணருக்கு நடந்த அந்த விஷயத்த நான் சொல்றேன். ரமணருக்குன்னு இல்ல, இந்த மாதிரி சமாதி தியானத்தை பெற்றவங்க எல்லாருக்கும் இது நிகழும். அப்ப அங்க எல்லாருக்குள்ளயும் அந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல ரொம்ப அமைதியாயிட்டாங்க, அப்படியே ஆனந்தமாயிட்டாங்க. அப்ப ஏதாவது அங்க கொடுக்கறத கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே போனாங்க. அப்ப அப்ப அவங்களுக்குள்ள இவர் ஏதோ ஒண்ணு அப்படிங்க அவர் யோசிக்க கூட மாட்டாங்க. அவர் நல்லவரா கெட்டவரா சாமியா அப்படி ஆயிட்டாங்க. அப்ப அதே மாதிரிதான் பால் பிரண்ட நிறைய இடத்துல கொஸ்டினை எழுதிட்டு வந்து நிறைய இடத்துல கொஸ்டினே மறந்து போயிட்டாங்க, கேட்கறதே விட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்ப அவருக்கும் இவருக்குள்ள சின்ன சின்ன கான்வர்சேஷன், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துல அவர் பால் பிரண்டன் அந்த உள் சுவாசம் வெளி சுவாசத்துல அவரே இவருக்கு ஒரு மாணவனாக மாறி போயிட்டார். அப்ப அவர் ஒரு பிரில்லியண்டா என்னன்னா தன்னையும் மறந்துட்டார். அப்ப ஒரு புக் எழுத போனா, ஒரு விவாதத்துக்கு போனா அங்க ஒண்ணுமே இல்ல. அப்ப ஒரு குரு வந்து ரொம்ப அழகியலா பயங்கர வடிவமா பேசவே இல்லை. அவர் எந்த கடவுளை பத்தியும் சொல்லல, தத்துவம் சொல்லல, எந்த வாசகமும் கொடுக்கல, எந்த மந்திரமும் கொடுக்கல, தியானத்தை பத்தி சொல்லியும் கொடுக்கல. ஆனா தானா நடக்குது. இது என்ன அப்படிங்கிறது அந்த வியர்ப்புல போயிட்டாங்க. அப்ப இது வந்து சமாதி தியானத்துக்குரிய மேஜிக். அடுத்தது இதே மாதிரி ஒரு இடத்துல அவங்க மீண்டும் அந்த உடல் வந்து ரெண்டும் பிணறியும் நெற்றியும் இணையும் உள்முகமா. அதனாலதான் நம்ம நம்ம பாரம்பரியத்துல இந்த கண்களை உள்முகமாக திருப்பி பாருங்க. அப்பதான் உள்முகமாக உள்ள ஒண்ணு ரெண்டு பேரு ரெண்டு செயல் உள்ள நடக்கிறத, ரெண்டு இணைப்ப, ரெண்டு வடிவத்தை உங்களால பார்க்க முடியும். அதுல வந்து அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. அதுலயும் பிடரி வந்து ரொம்ப வெரி டேஞ்சர். நம்மளுடைய அந்த பின்மண்டை இருக்கு பாத்தீங்களா, வெரி டேஞ்சர். வெரி டேஞ்சர்னா அதிக சக்தி கொண்டது. அதோடைய வெளிப்பாடு தான் இந்த நெற்றியெல்லாம் பிச்சுக்கிட்டு இந்த நெற்றிகள்ல இருந்து காமத்தை எரிச்சாங்க அப்படின்லாம் சொல்றதுக்கெல்லாம் முக்கியமான ரீசனு அந்த பெடரியில இருந்து அப்படி ஒரு ஓஸ்ல இருந்து எப்படி தீவிரமா ஒரு தண்ணி வந்து போர்ஸா வருமோ அது மாதிரி பெடரி வந்து அவ்வளவு பெரிய தீவிரத்தை ஏற்படுத்தும். அவ்வளவு பெரிய தீவிரத்தை அது கொண்டாந்துரும். அப்ப அந்த உள்முகமா நீங்க அதை ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. நீங்க சமாதி கூட போயிருவீங்க. அதை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு சில பேருக்கு கிடைக்கும் போது, இல்ல அந்த ரெண்டு பேருக்கும் இணைப்பை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த புருவத்தை இப்படி மேல் நோக்கி பாருங்க, கண்ணை உள்முகமா பாருங்கன்னு சொன்னதுக்கு காரணமே அந்த நரம்பு மண்டலங்கள்ல மாற்றங்களை அந்த பெடரிக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த கலையை வந்து மக்கள்கிட்ட கொடுத்தாங்க, இதை அறிமுகம் பண்ணாங்க, இந்த வடிவத்தை. அப்ப இந்த இணைப்பு இந்த மாதிரி சமாதியில இருந்து பல வேலைகள் அவர் பண்ணிட்டு
மீண்டும் அதே மாதிரி இணைஞ்சு தன்னுடைய ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த உயிர் தன்மையில ஒரு அலைவரிசை தான் அது. அது அப்படியே இந்த தலை உச்சி வழியாக அவர் வெளியில அப்படியே கொண்டுட்டு போயிடுறான். அப்ப அங்க உடல் சமாதியாகப்படுகிறது. இது அப்ப அந்த உடல்ல தேவைப்படும் போது அந்த ஜீவனாகப்பட்டது தொடர்பு கொள்றது. அந்த உடல் அப்படியே தான் இருக்கும். அந்த உடலுக்குள்ள போவதும் வருவதும் தேவைப்பட்டா பயன்படுத்துவாங்க, தேவைப்படலைன்னா அதை பயன்படுத்த மாட்டாங்க. அடுத்தது ஜீவ சமாதி அப்படிங்கிறது இந்த ரெண்டும் பார்த்து உடல் சமாதி ஆகும். உடலுக்கு மேல அந்த ஜீவன் சமாதி ஆகும். உடல் கீழையும் உடலுக்கு மேல அதான் நம்மளுடைய சுழுமுனை அப்படிங்கறதுல அதுக்கு மேல அதான் நம்ம கமண்டலன்னு ஞானிகள் கையில வச்சிருக்கிறாங்கல்ல, அதுதான் அதை வச்சிருக்கிறதுனால. அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல ஜீவன் சமாதி ஆகும். அப்ப அது ஜீவ சமாதிம்பாங்க. அப்ப அவர் உயிர் இறக்கல, வெளியிலையும் போகல, அவர் சாகல, ஆனா அவர் சமாதியிலே இருக்கிறார். எப்படி சமாதி தியானத்துல 12 ஆண்டுகள் இருந்தாங்களோ அந்த மாதிரி உடல் கீழே சமாதி, மேலே ஜீவன் சமாதி. அந்த ஜீவன் 100 ஆண்டுகள் கூட சமாதியில இருந்திருக்கு, 500 ஆண்டுகள் சமாதியில இருந்திருக்கு, 1000 ஆண்டுகள் சமாதியில இருந்திருக்கு, 2000 ஆண்டுகள் சமாதியில இருந்திருக்கு, இன்னும் கூட கூட இருந்திருக்கு. அப்ப அந்த ஜீவன் அங்க அப்படியே சமாதியிலே இருக்கும். அப்ப பல ஜீவன்கள் கூட அந்த சமாதி தன்மையில இருக்கிற ஜீவனை அதுக்குள்ள கூட இதுவும் சமாதி தன்மை உள்ள ஐக்கியமாயிருக்குங்க. சில உயிர் துளிகள் ஐக்கியமாகி சமாதியாகவே அந்த ஜீவனோடய இருந்திருக்குங்க. அப்ப அந்த ஜீவனாக இருக்கப்பட்ட அந்த சமாதி ஒரு ஸ்டேஜ்ல அந்த உயிர் ஜீவன் சமாதியிலேருந்து விழிப்பு ஏற்படுதுன்னு வச்சுங்களேன். இந்த விழிப்புங்கிறது நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு மின்னல் மின்னது இல்ல, அந்த மின்னல் எப்படி மின்னுது அப்படின்னு ஒரு சொல்லும் போது ஒரு ஒராயில் ஒரு விஷயம் எப்படி சயின்ஸா இருக்கோ அந்த மாதிரிதான் திடீர்னு தூங்கிக்கிட்டு இருந்தவருக்கு ஒரு கனவு டப்புன்னு எந்திரிக்கிறோம்ல, அதுதான் விழிப்புங்கிறது. அப்ப ஒரு சமாதி இந்த மாதிரி அப்படியே மெலிக்கும். தன்னை மறந்து போன, தன்னையே யார் என்று தெரியாம போன ஒரு ஜீவன் திடீர் என்று ஒரு மின்னல் மாதிரி, ஒரு மின்னல் வெட்டு மாதிரி இருக்கும்போது அந்த ஜீவன் விழிக்கும். அப்ப அந்த ஜீவன் என்ன பண்ணும்னா அப்படியே வெட்ட வெளியில அப்படியே கரைந்து அப்படியே ஒண்ணா அது அப்படியே போகும். அப்ப அந்த ஜீவன் என்ன பண்ணிருச்சு, அந்த ஒண்ணும் இல்லாத ஒரு வெட்ட வெளியாக தன்னுடைய உலகம் முழுக்க வாகித்து இருக்கிற மாதிரி தன்னை கரைச்சிட்டு அப்படியே போயிட்டு. அப்ப ஒரு பைபிளை வச்சு 12 பேர்த்த வச்சு கிட்டத்தட்ட 100கணக்கான கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட போய் கர்த்தரை சேர்க்கிறதோ கர்த்தரை பரப்புறதோ சாத்தியம் இல்லாத வேலை. சாத்தியம்லாம் செய்ய முடியாது. கர்த்தரை பரப்பி மதத்தை பரப்பி ஆட்களை பிடிச்சு இப்படியெல்லாம் கிறிஸ்துவம்லாம் உருவாகல. இதெல்லாம் ஒரு சமீப காலத்துல இந்த 50 ஆண்டு காலகட்டத்துல ஒரு 70 ஆண்டுகள் காலத்துல இப்படி நடக்கலாம். ஆனா உண்மையிலேயே இந்த ஜீவன் எப்படி வெளியில வெட்ட வெளியில அப்படி போகும்போது பரவி இந்த உலகம் முழுக்க காற்றாக அப்படியே கரைஞ்சு அப்படியே போயிடுச்சு. அப்ப அந்த உலகம் முழுக்க அது அப்படியே வாகித்து இருக்கும்போது எந்தெந்த மக்களுக்கெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஜீவனை சுவாசிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க கிறிஸ்துவராக மாறுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் ஏற்படுது. அவங்க இந்த கர்த்தரை நோக்கி வர்றதுக்கோ பைபிளை படிக்கிறதுக்கோ இல்ல அவங்களே கர்த்தருடைய செயலை அவங்களுக்குள்ளே உணர்த்தி ஒரு சிலையை வைக்கிறதுக்கோ ஒரு ஆசிரமமாக உருவாக்குறதுக்கோ வாய்ப்பு உருவாக்கப்படும். இதுதான் வடிவம். இப்ப வெட்ட வெளியில இருக்கிற வடலூர்ல இருக்கிறதும் இதுதான். அப்ப அவரு அந்த ஜீவனாக இருக்கிறது பரப்பிட்டார். அப்ப அவரு கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் அவரை ஃபாலோ பண்றவங்க யாருக்குள்ளயும் அந்த ஜீவனிலிருந்து வரக்கூடிய அந்த உஷ்ணத்தை எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு சுவாசிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருது. அதனால அவங்க இணை புரியாத அவருடைய கொள்கையையோ அவருடைய கோட்பாட்டையோ கையில வச்சுக்கிட்டு அவங்க அந்த பணியை செய்யறாங்க.
அப்ப அதுக்குள்ள இருந்து மிக தீவிரமாக ஆழ்ந்து போறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த அலைவரிசை என்ன பண்ணுதுன்னா, வெட்ட வெளியில இருக்கிறது அந்த காற்றாகப்பட்டது. நான் சொன்னேன்ல, மனிதனாக இருக்கப்பட்ட நான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு ஒரு நார்மலான காற்று. அப்ப அந்த நீளம் எனக்கு இடுப்புல நரம்பு வெடிச்சோன்னா, அந்த காற்று வந்தோன்னா நான் பிரிச்சுவலா பேசுறேன், நான் கடவுளை தேடுறேன். அதே மாதிரி ஒரு உயர்ந்த வெட்டவெளிக்குரியவருடைய காற்று கிடைக்கும் போது, அது வரைக்கும் நான் பிள்ளையார கும்பிட்டவன், உருவத்துல இருந்தவன், திடீர்னு ராமலிங்க சுவாமியை கும்பிடுறேன். திடீர்னு நான் கறி சோறு தின்னுகிட்டு இருந்தவன் கறியை விட்டுட்டு ஜீவகாரணியத்துக்குள்ள இறங்கிட்டேன். இது எனக்குள்ள மாற்றத்தை வீட்டுல பார்க்கும்போது நல்ல பையனா மாறிட்டான் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆனா இது மாற்றத்துக்கு அடிப்படை காரணம் அந்த வெட்டவெளியில இருக்கக்கூடிய அந்த காற்றை எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு சுவாசிக்கக்கூடிய வாய்ப்பு தான். அதனால நிகழ்றது தான் அது. அதோடைய வெளிப்பாடு தான் இந்த நம்ம உலகம் முழுக்க நம்ம வழிபாட்டு முறைகள்ல வச்சிருக்கிற நிறைய விஷயங்கள் அதோடைய வெளிப்பாட்டு முறைகள் தான். இப்ப என்னுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் அந்த தாமிர நிறம் அந்த காற்று அதி தீவிரமா கிடைக்கும் போது, அப்ப அதோடைய வழிபாட்டுல அதோட செயல்ல இருந்து எனக்குள்ள இருந்து என்ன நிகழ்ந்தது அப்படின்னா, என்னுடைய உயிராகப்பட்டது அப்படின்னு சொல்றோம்னா, சூரியனோ சந்திரனோ இங்க இருக்கிற கோடான கோடி நட்சத்திரங்களோ சின்ன 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 அந்த அணுக்களாக இருக்கக்கூடிய அது எல்லாமே ஒரு ஜீவன் அப்படின்னா அது உயிர் அப்படிதான் சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தனையும் பல ஆண்டுகளாக அது ஒரு வெளிச்சமாக நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம கீழே இருக்கிறோம், மேல பார்க்கும்போது ஒரு வெளிச்சமாக இருக்கு. அந்த வெளிச்சம் ஒரு நாள் அது எரிந்து கீழே விழுகும்போது அந்த இடத்தை அது இழந்துருது. மேல அந்தரத்துல ஒரு நட்சத்திரம் தொங்கிக்கிட்டு இருக்கு, பல நாள் வெளிச்சமாக தெரியுது, ஒரு நாள் எரிந்து கீழே விழுகிறது. அப்ப எரிந்து கீழே விழுகப்பட்ட அந்த நட்சத்திரமானது மேலே போவதற்கு வழியும் தெரியவில்லை, தன்னை யார் என்றும் புரியவில்லை. அப்ப அந்த கீழே இருக்கிற நட்சத்திரம் அது முழுமையாக ஒரு நல்ல உயிர் சக்தி கொண்டதுதான். ஆனால் அதுக்குள்ளே பறக்கும் தன்மையோ மிதக்கும் தன்மையோ இல்ல ஒன்றுமே இல்லாமல் இருக்கின்ற தன்மையோ அது இல்லாமல் அது வேற வடிவத்தில் கீழே விழுந்ததுனால அந்த கீழே விழுந்த இடத்துக்கிட்ட ஏற்ற மாதிரி அது வேற தன்மைக்கு அது மாறிடும். அப்ப இந்த தன்மையில் பல செயல்கள் கீழே விழுகும்போது அந்த செயலிலிருந்து ஒரு உஷ்ணம் வெளிப்படுகிறது, ஒரு காற்று வெளிப்படுகிறது. அந்த காற்றிலிருந்து வடிவத்திலிருந்து தான் ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ இங்கு பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகிறது. இல்லைன்னா நம்மளுடைய தகப்பனை விட்டுட்டு இறைவனை தகப்பன்னு சொல்றதுக்கோ குருவை தகப்பன்னு சொல்றதுக்கோ எப்படி சொல்ல முடியும்? அப்ப இதுக்குள்ள பல ஆயிரம் இந்த மாதிரி நட்சத்திர கூட்டங்கள் கீழே விழுந்து விழுந்து அது ஒரு தன்மையை வெளிப்படுத்தி அந்த காற்றுக்குள்ள சில பேருக்கு கிடைக்க தொடங்கி அதிலிருந்து ஒரு ஜீவன் உருவாகி ஒரு மனித கூட்டம் உருவானது, ஒரு மனித குலம் உருவானது. இதுக்குதான் இந்த ஆவாள் ஏவாள்ங்கிற கதையை அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப மனிதன் இந்த ஆவாள் ஏவாள் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த உலகம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, இந்த வெளிச்சமாக இருக்கக்கூடிய இந்த சந்திரன், இந்த சூரியன், இந்த நட்சத்திரங்கள்லாம் ஒண்ணுமே இல்லாமே இருந்திருக்கு ஒரு அழுத்தமா. அப்ப இதெல்லாம் மனிதன் வருவதற்கு முன்னாடி ஒரு வெளிச்சமாக வந்திருக்கு. அப்ப வெளிச்சமாகவே பல நாள் வாழ்ந்திருக்கு. அப்ப வெளிச்சமாக இருக்கப்பட்டது ஒரு நாள் கீழே விழுந்து அது இங்க ஒரு சூழலை உருவாக்கு, இங்க ஒரு பேக்ரவுண்ட உருவாக்கு. இப்ப நிலவுக்கு நம்ம போறோம், அப்ப நம்மோட பூமியோட வெப்பத்தப்பம் ஒண்ணு இருக்குல்ல, அப்ப அங்க ஒரு வெப்ப சூழ்நிலைகள் ஒண்ணு இருக்கும். ஆனால் அந்த நிலவுக்குள்ள போனதோட அந்த வெப்ப சூழ்நிலையும் சரி நம்மளுடைய வெப்பம் கூட அங்க படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எப்பயுமே நீங்க சயின்ஸா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வெப்ப சூழல் இன்னொருத்தருக்கு பரவப்படலாம். இப்ப ஒரு நோய் இருக்கு, அந்த நோய் ஒரு வைரஸ்னா இன்னொருத்தருக்கு வரலாம், நோய் தொற்று வந்துடும், அவரை பார்க்காதீங்க, தள்ளி நினைக்குங்க, அவர் கை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்ப உங்க சுவாசம் இன்னொருத்தர் சுவாசிக்கும் போது அவர் பாதிப்படைகிறார். அப்ப உங்க சுவாசத்தையும் உங்கள் மனைவி சுவாசத்தையும் ஒன்றாக கலக்கும் போது
ஒரு ஜீவன் உருவாகிறது. அந்த ஜீவன்ல இருந்து தான் ஒரு இன்னொரு ஜீவன் பிறக்கிறது. அந்த ஜீவன் உங்க ஹார்மோன்களை ஒட்டியே இருக்கிறது. அத நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா உங்களுடைய அணுக்கள் உங்க பாரம்பரியத்தை தன்மையில இருக்கிறது. அப்ப அடிப்படை உங்களுடைய வடிவத்தை, உங்களுடைய தன்மைய அது உள்வாங்கி தான் அது இருக்கு. அப்ப உங்களுடைய தன்மை, உங்களுடைய உருவம் ஒரு ஆண். நீங்க யாரோட இணையறீங்கன்னா ஒரு பெண்ணோட இணையறீங்க. அப்ப அங்க ஒரு ஆண் உடல் உருவாகி ஒரு குழந்தை பிறக்கணும், இல்ல ஒரு பெண் உடல் உருவாகி ஒரு குழந்தை பிறக்கணும். இப்ப ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம அங்க இருக்கிறதுல யாரு இணைகிறாங்களோ அவங்க 2 பேத்துல ஒரு குழந்தை பிறக்குது. இதான் விஷயம். அப்ப 2 பேருடைய டிஎன்ஏ, 2 பேருடைய அந்த அலைவரிசை அந்த குழந்தைக்கு இவங்களுடைய எதை வெளிப்படுத்துறாங்களோ அந்த தன்மை, அந்த அலைவரிசைங்கிறத காற்றுங்கிறத அதே காற்று அந்த குழந்தைக்கு கிடைக்குது. அப்ப அந்த காற்றோட தன்மையில அந்த குழந்தை எங்க தாத்தா மாதிரியே இருக்கு, எங்க அம்மாவே திருப்பி பிறந்திருக்கிறா, எங்க அப்பாவே திருப்பி பிறந்திருக்கிறாரு, அப்படியே அவங்க அம்மா சாயல்ல இருக்கிறான் அந்த பையன், அவங்க அப்பா சாயல்ல இருக்கிறான் அப்படிங்கிறதோ, இல்ல இங்க ஏதாவது கிரிட்டிக்கலான ப்ராப்ளத்துல நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இதுக்கு எப்படி இவருடைய இதுதானா அப்படிங்கறது உறுதிக்கும் இது ஒரு பிரதானமான காரணமா இருக்கு. அப்ப மேல் உலகத்தில் இருக்கப்படுகிற மேல் உலகங்கிறதோட மேல் உயரத்தில் இருக்கக்கூடிய காற்றையே சுவாசிக்காத ஒரு வெளிச்சமாக இருக்கக்கூடியது ஒரு நாள் எரிந்து பொலிவடைந்து அது அந்த இடத்துல இருக்க முடியாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய மூளை அப்படியே வந்து கீழே விழுந்துருது. அப்ப இங்க வந்து விழுந்தோடனே அது மேல இருக்கிற தன்மையில 100% செயல்படலைனாலும் அதோட தன்மை 40% வேலை செய்யும். அப்ப அந்த 40%த்துல அது ஒரு காற்றை ஏற்படுத்துகிறது. அந்த காற்றை ஒரு ஜீவனாகப்பட்டது அது பல நாள் அப்படி இந்த ஒரு இடத்துக்குள்ள வாகிச்சு அப்படியே கிடக்கு. அப்ப இந்த பகுதிக்குள்ள ஒரு மனிதன் வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகுகிறது. இப்ப நிலவுல பல பேர் போறதுக்கு அங்க நம்ம வாழ முடியுமா? மாஸ்க் இல்லாம ஆக்சிஜன் நார்மலா சுவாசிச்சு இந்த பூமி மாதிரி நம்ம வாழ முடியுமா? அதுக்கு என்னென்ன மாதிரி ஏற்பாடு நடக்கலாங்கிறதுக்காக செவ்வாய்க்கோ நிலவுக்கோ நம்ம போராடுறோம். அதே மாதிரிதான் இங்க என்ன பண்ணிருச்சு, இந்த நட்சத்திர கூட்டங்கள் விழுந்து 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 இந்த இடத்துல ஒருத்தர் வாழ்றதுக்காக ஒரு சூழல் உருவாகுது. அப்ப ஒரு மனித கூட்டங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு உருவாகி இதுல இருந்து ஒரு மனித கூட்டம் உருவாகும். அப்ப இந்த பேக்ரவுண்ட்னா சயின்ஸ் படி பூமின்னு சொல்ற பேக்ரவுண்ட்ல ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு குழந்தை பெற்றுக்கலாம், வாழ்றதுக்கு தகுதியா இருக்கலாம், இங்க வாழ முடியும். நாம இன்னும் மேல மேல போகும்போது நம்மளால வாழ முடியாது. அப்ப நம்ம இயல்பா ஏழையோ பணக்காரனோ இந்த பேக்ரவுண்ட்ல வாழ முடியும். அப்ப இந்த பேக்ரவுண்ட்ல வாழ்றதுக்கு என்னன்னா நமக்கு ஈஸியா காற்றை சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் கிடைக்கும். அப்ப இந்த ஆக்சிஜனை மேல இருந்து கீழே விலகப்பட்ட அந்த தன்மையிலிருந்து தான் நமக்கு கிடைக்கப்பட்டது. அப்ப அததான் ஒளின்னாங்க, காற்றுன்னாங்க, உயிர்னாங்க, தியானம்னாங்க, கலைன்னாங்க. இதான் அப்ப இதுல இந்த வடிவத்தை விழுகாமையே உயரத்திலேயே மேல இருக்குல்ல, அது ஒரு காற்றை அது வந்து கீழே அது வந்து அப்படியே அந்த உஷ்ணத்தை கீழே இறக்குது. அப்ப இறக்கும்போது அத ஒருத்தனுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் போது அவன் என்ன பண்றான்னா அவனுக்குள்ள மாற்றம் ஏற்படுது. அப்படிதான் எனக்கு நிலவு தன்மையிலிருந்து ஒரு காற்று கிடைக்க போகும்போது எனக்கு நீல நிறத்துல இந்த குண்டலினி சக்தின்னு சொல்லக்கூடியத இந்த நரம்பு மண்டலங்கள் விழிக்க தொடங்கும் போது அப்ப அம்மா அப்பா இங்க இருக்கிற படிப்பு இதெல்லாம் விட்டுட்டு பிறந்தாரா பிறக்கலையான்னு தெரியல பட்டினத்தாரை நோக்கி நான் போறேன். பிறந்தாரா பிறக்கலையான்னு தெரியல அருணகிரியை நோக்கி போறேன். அப்ப எங்க அப்பா அம்மா உள்ளூர்ல இருக்கிற ஜோசியக்காரரையும் கிளி ஜோசியக்காரரையும் ஜாதகம் பாக்குறவரையும் வேற மாதிரி ஒண்ணு போறாங்க. நான் யாரு அவரு இருக்கிறாரா இல்லையானே தெரியாது, நான் இவரை நோக்கி போறேன். அப்ப எனக்குள்ள இது நம்பிக்கை கிடையாது, அதையும் தாண்டி ஒரு விஷயம். இது நான் நம்பிக்கையில செய்யல,
நம்பிக்கையில ஒரு நாள் செய்யலாம், 2 நாள் செய்யலாம், 3ஆம் நாள் நம்ம செய்ய மாட்டோம். நம்பிக்கைங்கிறது நமக்குள்ள எல்லா நாளும் இருந்துராது. அது எல்லா நாளும் உருவாகாது, எல்லா நாளும் தக்க வச்சுக்க முடியாது. அப்ப இது நம்பிக்கையும் தாண்டி ஒரு 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 வேற ஒரு விஷயம் உள்ள நடக்குது. அப்ப இதே மாதிரிதான் அந்த காற்றாகப்பட்டது எனக்குள்ள கிடைக்கும் போது மாற்றம். அதே மாதிரிதான் மேல இருந்து அந்த தாமிரத்தன்மை காற்று கிடைக்கும் போது, அப்ப என் உயிர் சக்தி என்ன ஆகுதுன்னா, என்னுடைய ஞாபக சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறத் தொடங்குது. அப்ப நீளமாக பல நாள் ஒரு பிரிச்சுவலாக எழுத்து, பாட்டு, தியானம், கலை இந்த மாதிரி நீளமாகவே வாழ்ந்துட்டு நிறைய இடத்துல சமாதி ஆகிறது, அப்புறம் உடலே விட்டுறது, சில பிறப்புல செத்தே போயிடுறது. இப்படி வாழ்ந்துகிட்டே இருக்கிற ஒருத்தர் ஒரு நாள் அவருக்குள்ள தாமிர நிறம் காற்று கிடைக்கும் போது அந்த உயிர் சக்தி நீளத்தையும் தாண்டி ஒரு தன்மைய அது உணரணும் அப்படிங்கிற அந்த வாய்ப்பு அதுக்கு கிடைக்கப்படுது. அப்ப அதுக்கு கிடைக்கப்படும் போது அந்த உயிர் சக்தி முழு இழந்த பொலிவு இழந்துச்சோ அத முழு சக்தியும் பொலிவை மாற 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 அதுக்கு ஆசிரியர் இல்லாம, குரு இல்லாம அது கற்றுக்கொள் கல்விய. அதுக்கு ஆப்போசிட்ல ஆள் இல்லாமே அது நடக்குது. அப்ப எந்த வடிவமும் இல்லாம அது ஒரு மேஜிக் பண்ணுது. எந்த பேக்கப்பும் இல்லாம அது என்னென்னமோ செய்யுது. அப்ப அந்த வடிவத்தை வெளியில இருந்து பார்க்கும்போது சித்துங்கிறாங்க, அதிசயங்கிறாங்க, அமானுஷ்யங்கிறாங்க. ஆனா அதோட உண்மை தன்மை ஒருத்தருக்குள்ள ஒரு பருவ மாற்றங்கிறத அவங்களால உணரவும் முடியல, அதை ஆய்வு பண்ணவும் முடியல. இது ஒரு ப்ராப்பரா ஆய்வு பண்ணணும். இது ப்ராப்பரா உடல் ரீதியாக இருக்கிற ஒரு பருவ மாற்றம். எப்படி ஒரு 12 வயசுக்கு மேல ஒரு குழந்தைக்கு ஹார்மோன் சேஞ்ச் ஆகி அந்த அந்த உணர்வும் தன்மை, அந்த உடல் உறவுக்கான தேவையான தன்மை அப்படி மாறுதோ உடலுக்குள்ள, அந்த மாதிரி ஒரு காற்று கிடைக்கும் போது ஒரு அமானுஷ்யமான விஷயம் ஒருத்தருக்குள்ள வருதுங்கிறது ஆய்வா தான் உட்படணும். ஒரு நார்மலா இருக்கிற ஒரு பெண் குழந்தைக்கு அவள் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம், அவள் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு பால் தன்மை வெளியில அந்த பால் தன்மை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இது உடல் வேற மாதிரி இருக்கு. நரம்பு, குடலு, ரத்தம், இதுல பால் மட்டும் எப்படி வெள்ளையா வருது? அப்ப இதுல ஒரு ஹார்மோன் சேஞ்சில எப்படி நடக்குது? அப்ப நம்ம உடல் முழுக்க எங்க கிழிச்சாலும் ரத்தம் தான் வரும். அப்ப அந்த ரத்தமா வர்றது நம்மளுடைய நாதவிந்து ஏன் மட்டும் ரத்தமா வரலாம வெள்ளையா வருது? அப்ப இதுல கிளாண்டுங்கிறாங்க, ஹார்மோனுங்கிறாங்க, இதுல எல்லா உறுப்போட செயல்பாடுங்கிறாங்க. அப்ப இந்த சேஞ்ச் ஒண்ணு உருவாகுது இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு ஒரு ஹார்மோன் சேஞ்ச, ஒரு பருவ மாற்றத்தை உடலுக்குள்ள அது நிகழ்த்துதுல. அப்ப ஒரு பெண்ணு கன்சீவ் ஆனா அவ மார்பகத்திலிருந்து ஒரு தன்மை மாறி அவ ஒரு பால் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு அது உருவாகுது. அது மாறுது இல்ல, அது கிடைக்குது இல்ல, அப்ப ஒரு தாய்ப்பால் அது வருது இல்ல. அப்ப அதே மாதிரிதான் புத்திசாலி படைத்த, அறிவு படைத்த நிறைய மனிதர்கள் நாங்கள்லாம் சும்மா கடவுள்னு சுத்திட்டு தெரியுற ஆளுங்க இல்ல. அப்ப ஒரு சயின்ஸா ஒருத்தர் குழந்தை பெத்துக்கிறதுக்கு நீங்க ஆய்வா புள்ளி விவரமா நோட்டை வச்சு எழுதுறீங்கல்ல. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா இந்த நாத விந்துல இந்த விந்தணுக்கள்ல இருந்து ஒரு உயிர் துளி போய் அது குழந்தையா மாறுது அப்படின்னு மருத்துவமா சொல்றீங்கல்ல. அதே மாதிரி இந்த இந்த நாத விந்தை எடுத்து வச்சு, இந்த விந்தணுக்களை எடுத்து வச்சு அதை பதப்படுத்தி அந்த கருமுட்டையை உள்ள வச்சு ஒரு குழந்தையை உருவாக்க முடியும்னு நீங்க ஆய்வு சொல்றீங்கல்ல. அப்ப இது எல்லாத்துக்குள்ளயும் உள்ள ஒரு உறுப்பா ஒரு சேஞ்சஸ், ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்ல. அதே மாதிரிதான் ஒருத்தருக்குள்ள சுவாசிக்கிற காற்றுல அவருக்குள்ள ஒரு பெரிய பரிமாற்றம் நடக்கும். அப்ப ஒரு நாத விந்த வச்சு உன் சயின்ஸா உங்க அறிவியலா புள்ள பெற்றுக்க முடியும்னா அதே நாத விந்த ஒளியா மாத்த முடியாதுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? உங்களுக்கு புரிய வேண்டாமா? இதை ப்ரூவ் பண்ணு, இதை காட்டு அப்படின்னு யாரு சொல்றாங்கன்னா நிறைய பேர் உங்க வீட்டிலேயே சொல்லுவாங்க. அப்ப இது 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 இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் உள்ளுக்குள்ள ஒரு அரிதான் நிகழ்றது. அப்ப இந்த மாதிரி நிகழ்வுகளை அந்த 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 நிகழ்வுகளை ஒருத்தருக்குள்ள நிகழுதுன்னா அதை ஆய்வா நம்ம கவனிக்கணும், இல்லைன்னா ஆய்வுக்கு உட்படணும்.
இல்லைன்னா அதை சோதிக்கணும், இல்லைன்னா 4 பேர் வச்சு அது என்ன மாதிரி வடிவம், அது உள்ளுக்குள்ள என்ன மாதிரி பருவம் இருக்கு அப்படின்னு நீங்க அண்டார்டிகா கடல்ல ஒரு ஒரு அறையை வச்சுட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, ஒரு கேமரா வச்சுட்டு மேல பருவ மாற்றம் இருக்குன்னு லென்ஸை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்கல்ல, அந்த மாதிரியாச்சும் ஒன்று பார்க்கணும். அப்படி இல்லாம ஆனந்த விடல்ல மார்க் போடுற மாதிரி எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் மார்க் போடுறதோ, இந்த மாதிரி எழுத்தா சொல்றதோ, கருத்தியலா சொல்றதெல்லாம் அது உகந்ததா இருக்காது. அது ஒரு சரியான புரிதலையும் ஏற்படுத்தாது, சரியான செயலாவும் இருக்காது. அது ஒரு நல்ல வடிவம் கிடையாது. ஒருத்தருக்கு பருவ மாற்றம்ங்கிறத நீங்க எப்படி பார்க்கணும்? இப்ப ஒருத்தருக்குள்ள காமம் மேல் நோங்கிருச்சு, அவரை வெறி பிடிச்சவர்னு சொல்லுவீங்களா? அவரை என்ன சொல்லுவீங்க? அதை எப்படி குணப்படுத்துவீங்க? அதுக்கு எப்படி கையாளுவீங்க? அதுக்கு என்ன காரணங்களை நீங்க நீங்க வந்து மெடிக்கலா ஒண்ணு கொடுப்பீங்கல்ல, அது என்ன காரணமா கொடுப்பீங்க? அவ எதனால இது நிகழ்ந்துச்சுன்னு ஒண்ணு கொடுப்பீங்கல்ல, அதே மாதிரிதான் தியானம், அதே வடிவம் தான். அப்ப நமக்குள்ள அந்த மாதிரி அந்த தாமிர அந்த செயல் அந்த வடிவம் பல்வேறுபட்ட சூழல்கள்ல நம்ம உடல்ல அந்த மாற்றத்திலிருந்து வெளியில கொண்டாந்து என்னுடைய உயிர் சக்திய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீளத்திலிருந்து எப்படி நம்ம ஒரு பாலிஷ் பண்ணுவோம்ல, சூல் பாலிஷ், அந்த மாதிரி ஒரு டைமண்ட், ஆங்கிலத்துல பிளட் டைமண்ட் ஒரு படம் இருக்கு, அந்த மாதிரி பிளட்டை எடுக்க ஒரு டைமண்ட் எடுக்க போனவன் அவன் கடைசியில டைமண்ட் எடுத்துட்டான், ரத்தம் சிந்தி செத்து போயிட்டான். அந்த டைமண்ட் அனுபவிக்க முடியல. அப்ப டைமண்ட் எடுக்கும் போது அந்த டைமண்டோட ரத்தம் கலந்துரும், அதான் பிளட் டைமண்ட் பேர். அந்த மாதிரி டைமண்ட்ல கலக்கப்பட்ட ரத்தம், அந்த ரத்தம் மாதிரியே நீளம் கலந்துருது. அப்ப அந்த நீளத்துடைய ஆதிக்கமே அந்த டைமண்டுக்கு இருக்கு. சில பேருக்கு நீளத்தை தாண்டி இன்னொரு நிறம் கலக்குது, அவங்க அதிகாரியா படிச்சுக்கிட்டு மனிதனாவே வாழ்றாங்க. எங்க தாத்தா கலெக்டரா இருந்தாரு, எங்க அப்பா இந்த இதுல ஆபீசரா இருந்தாரு, போலீஸா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு செத்து போயிடுறாங்க. அப்புறம் எங்கேயாவது திருப்பி அந்த டைமண்ட் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது திருப்பி அந்த டைமண்ட்ல இன்னொரு அழுக்கு படியும் போது அந்த அழுக்கு தன்மையிலேயே அது வேலை நடக்குது. இப்ப இந்த டைமண்டுக்கு நீளம் வந்து ஒட்டிக்குச்சு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அழுக்கு மாதிரி ஒட்டி இருந்ததுனால இங்க இருக்கிற தன்மையிலேயே இது இருந்துச்சு. அப்ப நீளம் கொஞ்சம் அந்த டைமண்ட்ல கொஞ்சம் கலக்கும் போது இது பிரிச்சுவலை பேசுது, கதை சொல்லுது, ஆன்மீகங்குது, தியானங்குது, சித்தருங்குது, பதஞ்சலிங்குது, நாகங்குது, ஒளிங்குது, பேர் ஒளிங்குது, வெட்ட வெளிங்குது, அது இதுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டே கிடக்கு. அப்ப அந்த டைமண்டை அந்த காற்றாகப்பட்டது, அந்த தாமிரன் அந்த காற்று வந்து அந்த நீளத்தை அந்த டைமண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்குது. அப்ப இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஷார்ப் பண்றதுவாங்கல்ல, அந்த மாதிரி பாலிஷ் பண்ற மாதிரி அது பல நாள், ஒரு நாள்ல நிகழாது. இது நிகழும், இது உறுதியா நிகழ்ந்துருமா அப்படின்னு கூட சொல்ல முடியாது. இதை நான் நிகழ்த்திட்டேனா அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது. இதை நான் நிகழ்த்தவே இல்லை. இது என்னன்னா, அந்த உலகத்திலே பாருங்க, மேல நாமளே நட்சத்திரமா இருந்தோம், நான் கீழே விழுவேன்னு எனக்கே தெரியல. மேலேதான் இருந்தோம், ஒரு நாள் எரிஞ்சு கீழே விழுவோன்னு தெரியல. இப்ப நமக்குள்ளே ஒரு உயிர் இருக்கு, அது எப்ப விழுவும்னு நமக்கே தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம நம்பிக்கையில ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எப்ப வேணாலும் விழுகலாம். அதே மாதிரி எப்ப விழுவோம்னே தெரியாம மேலேயே இருந்தேன். ஒரு நாள் பொத்துன்னு கீழே விழுந்துட்டேன். அப்ப மேல எனக்கு தெரியல, இந்த பேக்ரவுண்ட் மட்டும் ஒரு காற்றாக மட்டும் ஒரு 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 ஈர்ப்பை மட்டும் நான் வச்சிருந்தேன். அப்ப எனக்கு ஒரு உடல் எடுக்கிற மாதிரி ஒரு சூழல். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல அங்க பேக்ரவுண்ட்ல எனக்குள்ள ஒரு ஒரு சூழல் நிகழ்ந்தது. அப்ப என்ன சொல்றாங்க நம்ம சயின்ஸ் அறிவியலா, நிலவை நம்ம வாழ்ற மக்களுக்கு ரொம்ப கீழே லோவ்ல தான் நிலவோட தன்மை வந்து நமக்கு ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி ஒரு சூழல் நமக்கு இருக்கு. அப்ப நிலவுல இருந்து நமக்கு தேவையான ஒரு தன்மை, இப்ப இப்பயே கூட நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணிக்கலாம், நிலவுல இருந்து தேவையான தன்மை இங்க வாழ்றவங்களுக்கு பூமிக்கு கிடைக்குது. அப்ப நிலவுக்கோ இங்க வாழ்ற ஆண் பெண்ணுக்கோ இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஆக்சிஜன் கிடைக்குது. இது அறிவியலா இருக்கு, சயின்ஸா இருக்கு. அப்ப அந்த நிலவோட தன்மை நீளமாக இருக்கு. அந்த நீளம்னா அந்த நீளத்தன்மையில இருக்கிற ஒரு அமானுஷ்யமான ஒரு ஒரு பேரதிசயத்தை அது சுவாசமா வெளிப்படுது. அப்ப அது ஆல்ரெடி நானும் மேல இருந்தாலும் தானே, நீங்களும் மேல இருந்தாலும் தானே,
அதனால உங்கள்கிட்ட ஈஸியா கனெக்ட் ஆகுது. அந்த காற்று வந்து கனெக்ட் ஆகுது. காற்று கனெக்ட் ஆகுறதுக்கு மெயின் காரணம் நமக்குள்ள அந்த அலைவரிசைன்னு சொல்லக்கூடிய அந்த உயிராக ஒரு காற்றே உயிர் சக்தியா இருக்குங்கிறாங்க. இப்ப உயிர்னா பார்க்க முடியாது. ஒரு காற்று எப்படின்னா லைவ்ல பேசுதுங்க, இதான் உயிர். இப்ப ஒரு காற்று சாப்பிடுது இல்ல, இதான் உயிர். ஒரு காற்று நடக்குது இல்ல, இதான் உயிர். இப்ப ஒரு காற்று தான். அது எப்படி இந்த மிஷின் மாதிரி வேலை செய்யுதுன்னா, ஒரு கரண்ட் காற்று தான். அது எப்படி லைட் அப்படி எரிய வைக்குது அப்படின்னா, அது அவ்வளோ பவர்ல இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம உயிர், நம்ம உடல்ல இருக்கிற எல்லா உறுப்பும் இயங்குறதுக்கும் நாம வேலை செய்யறதுக்கும் அந்த உயிர், அந்த காற்று வந்து நல்ல சக்தியா இருக்கு, பவரா இருக்கு. அப்ப அத ஒரு உருவமா இல்ல, அது ஒரு வடிவமா, அது ஒரு பொருளா நம்ம கணக்கிட முடியாது. அப்ப கரண்ட நம்ம ஒரு உருவமா கணக்கிடல, ஒரு பொருளா கணக்கிடல. அதனாலதான் மருத்துவத்துல உயிரை கேள்விக்குறியாவே மருத்துவத்துல இன்ன வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப கரண்ட் எப்படி ஒரு வெளிச்சத்தை ஒரு பவரா கொடுக்குதோ, அதே மாதிரிதான் ஒரு உயிர் இந்த உடலுக்கு தேவையான, அது தேவையான பொருளை வாங்கறதுக்கோ பெறறதுக்கோ உண்கிறதுக்கோ அந்த உண்றதை செரிக்க வைக்கிறதுக்கோ தேவையான அனைத்து விஷயத்தையும் அந்த காற்றாகப்பட்டது கிடைக்க கிடைக்க அந்த காற்று இந்த பகுதியில உயிர் சக்தியாவே இருக்கு. அப்ப பல லட்சம் பல கோடி மேலிருந்து கீழே விழப்பட்ட அணு துகள்கள் இருந்து காற்று மண்டலமாவே மாறிடுச்சு இந்த பகுதி. அப்ப உயிர் சக்தியாக இருக்கக்கூடிய பலவிதமான அந்த காற்றுகள் ஒருத்தன் சுவாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீண்ட நெடிய ஆயுளாக அவன் உயிரோடு இருக்கிறான். அப்ப ஒரு காலகட்டத்துக்கு மேல அந்த உடல்ல அவனுடைய உடல் மாற்றங்கள், பருவ மாற்றங்கள்ல அந்த காற்றை சுவாசிக்கிறது குறையும் போது அவன் உடல் முதுமை அடைகிறது. அதுக்கான ஒரு சூழல் அது நிகழுது. அப்ப அதுக்கும் காரணம் என்னவாக இருக்கு அப்படின்னா, எப்படி இந்த காற்று ஒரு ஒரு சூழல் நமக்கு உருவாக்கி கொடுத்துச்சோ அதே மாதிரி அந்த காற்று ஒரு சுழற்சி மாதிரி ஒரு மூவா ஒண்ணு, ஒரு இயங்குற மாதிரி, ஒரு ஒரு சுத்துற மாதிரி ஒரு உணர்வுகள் இங்க இருக்கு. அதுதான் காலம்ங்கிறாங்க. அந்த சுத்துறதுனாலதான் பூமிக்கு இது பேர் பூமியே கிடையாது. சயின்ஸா அறிவியலா பூமின்னு ஏன் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு வடிவத்துல அது சுத்துது, வட்டமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அது பூமியா, பூமி பந்து மாதிரி அது சொல்றாங்க. ஆனா மேல இருக்கிற நிறைய பேரு பூமியும் இல்ல, மேல வெட்டவில்லை, மேல ஆகாயமும் இல்ல, எல்லாமே வெற்றிடமா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப உங்களுடைய அந்த சுழற்சியில நீங்க பார்க்கும்போது இது ஒரு பூமியாக உங்களுக்கு தெரியுது. இது ஒரு மொத்தமாகவே ஒன்றும் இல்லாததுதான் அப்படின்னா, நீங்க பூமின்னா ஒரு வரையறை பண்ணி மார்க் பண்ணி இந்த மாதிரி இந்த ஊர்ல இருந்து இப்படி வட்டமா இருக்கு அப்படிலாம் நம்ம வந்து ஒரு வடிவமா ஒரு ஒரு டிசைன் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி யாரும் பூமியா வட்டமா இருக்கிறத பார்த்ததெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதோட சுழற்சி வட்டமாக இருக்கிறது, இது இப்படி ஒரு வடிவத்தில் இருக்கலாம் அப்படின்னு மார்க் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த சுழற்சிக்குள்ள வாழுகிற உயிர் ஜீவனங்கள் நிறைய அந்த சுழலும் போது அங்க காற்றோட தன்மைகள் ரேடியேஷன் மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப கீழே அந்த காற்றும் மேல இருக்கிற காற்றே சுவாசிக்காம இருக்குல்ல, அது ஒரு அலைவரிசை அமைச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப மேல இருக்கிற தன்மைக்கும் கீழே இருக்கிற தன்மைக்கும் இந்த சுழற்சிக்கும் ஒருத்தர் தானாக அந்த மாற்றத்தை, பருவ மாற்றத்தை உடல்ல அவர் அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப அவர் உடலுக்குள்ள பல்வேறுபட்ட சூழல்கள் மாற தொடங்கும் அப்படிங்கிறது இதோடைய வடிவமாக இருக்கு. அப்ப நம்ம ஏஜ்டு ஆகிறதுக்கு, நம்ம வாழ்க்கையில நிறைய மாறுறதுக்கு இந்த சுழற்சியும் கீழே இருக்கிற தன்மையும் மேல இருக்கிற தன்மையும் எல்லாம் ஒரு வெவ்வேறு வடிவத்தில் நடக்கிறதுனால ஒவ்வொருத்தர் காலாண்டர் தேதியை எப்படி சர சர சரன்னு கிழிக்கிறோமோ, எப்படி ஒரு வாட்டில் டைம் டடன்னு போடுறோமோ, அந்த மாதிரி இந்த சுழற்சியில ஒரு மனிதன் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப பருவ மாற்றம் ஆகுறாங்க. உடல்ல ஒரு குழந்தையா இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வளருது 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 அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் இப்படிதான். அதே மாதிரிதான் என்னுடைய அந்த வடிவத்திலிருந்து
அந்த நீளம் அந்த டைமண்ட்ல இருந்து மாற 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 அது மொத்தமாக அந்த தாமிரம் கிடைக்கும் போது ஒரு வெட்ட வெளியாக ஒண்ணும் இல்லாம அது மீண்டும் எப்படி அந்த அப்படி மேல நோக்கி அந்த உயிர் துளி போறதுக்கான வாய்ப்பு அது உருவாகுது. அப்ப அந்த உயிர் துளி தான் மேல இருந்து தான் வந்தோம், தான் நம்ம மேலதான் இருந்திருக்கிறோம். அப்ப நம்ம காற்று இங்க இருக்கிற உணவு இங்க இருக்கிற மக்களுடைய இந்த சூழல்லாம் இல்லாம நம்மளால வாழ முடியும், நம்மளால இருக்க முடியும் அப்படின்னா அது ஒரு ஞாபக சக்திகளை தெரிய தொடங்குது. அப்ப அது மேல நோக்கி போறதுக்கான அந்த உந்துதலை ஏற்படுத்துது. அப்ப அது மேல நோக்கி போறதுக்கும் போது அது தன்னை ஒரு உருவமாக அது சித்தரிக்க விரும்பல, தன்னை ஒரு கடவுளாக சித்தரிக்க அது விரும்பல, தன்னை ஒரு ஞானியாக சித்தரிக்க விரும்பல, தன்னை ஒரு அமானுஷ்யமான சித்தரிக்க அது விரும்பல, தன்னை ஒரு கண்டுபிடிப்பாளனா சித்தரிக்க அது விரும்பல. தன்னை அது சொல்லிக் கொள்வது யாம் ஒன்றும் இல்லை, இதுதான் இன்னையிலிருந்து நான் ஒன்றும், யாம் ஒன்றும் இல்லைதான் நம்ம உங்ககிட்ட சொல்றது. அப்ப நம்மளுடைய யூடியூப்ல சேனலே வெட்டவெளி இருப்பிடம். அப்ப இருப்பிடம்னா அங்க வெட்டவெளி ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான் அது. அப்ப வெட்டவெளியா அது இருப்பிடமா அப்படிங்கிறதுக்கு அது இருப்பிடங்கிறது ஒரு வார்த்தை தான். அப்ப என்ன இருப்பிடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகமே வெட்டவெளியா இருக்கு, அது அப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லணும். அது இருக்கு வெட்டவெளிங்கிறது கூட நான் மீண்டும் சொன்னதான் அந்த மரத்துக்கு பேர் இல்லாம இதை இங்க மரம்னு கூட அழைக்கலாம், இத ஒரு அசையும் பொருள்னு கூட அதை அழைக்கலாம், சமயத்துல இதை அசையாத பொருள்னு கூட அழைக்கலாம். அந்த மாதிரிதான் அது வெட்டவெளிங்கிறத ஒண்ணும் இல்லாததுன்னு அழைக்கலாம், ஒரு மௌனம்னு அழைக்கலாம், அது நீங்க எப்படி வேணாலும் அழைக்கலாம். அதுக்கு ஒரு வார்த்தை தான் நமக்கு கொடுத்துருக்கோம். இவ்வளவுதான் இதோடைய வடிவத்துல இது இருக்கு. இப்ப இந்த வடிவத்தை தான் என் உடல் இந்த பருவ மாற்றத்துல உள்ள இருக்கிற அந்த உயிராக இருக்கிறது, அந்த ஜீவனாக இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு பருவ மாற்றத்தை அந்த உயிர் அது பார்க்குது. அந்த வடிவத்தை தான் நம்ம எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நம்ம கருதுறோம். அப்ப சொல்லணுங்கிறது வார்த்தையாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. உலகம் பிறப்பதற்கு முன்பு வார்த்தை இல்லை. அப்ப ஒருத்தரோட கம்யூனிகேஷன் வச்சுக்கிறதுக்கு வார்த்தை பிறக்கிறது, மொழி பிறக்கிறது, இப்படிதான். அப்ப ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு சூழல்ல மாறும்போது அவரு அங்க ஒரு 4 வார்த்தையாக சொல்கிறார், யாம் ஒன்றும் இல்லை, வெட்டவெளி. இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை சூழல் இருக்கு. அப்ப ஒரு வெளிப்படைத்தன்மையில என்னுடைய வாழ்க்கைய மொத்தமா சொல்லிட்டேன். அப்ப நான் நேத்து இப்படி பேசுனேன், இன்னைக்கு இப்படி பேசுறேன் அப்படி எல்லாம் புரிதல் இல்லாம நினைச்சிடாதீங்க. அப்ப நேற்றும் நான் இன்றும், நேற்றும் நான் பருவ மாற்றம், இன்றும் நான் பருவ மாற்றம். அப்ப நான் நிகழ்த்தவில்லை, அதுதான் நான் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அப்படின்னா ஒரு இருப்பை நம்ம தக்க வைக்கிறதுங்கிறது அது. நம்மளை எக்ஸ்போஸ் பண்றதா அந்த நான்கிறத திருவண்ணாமலையில அவர் ரொம்ப தெளிவா என்ன சொன்னார்னா, நான் ஒண்ணும் இல்லை அப்படிங்கறதா நான். நான்னா யாரு அப்படின்னா, நான்னா நம்ம ஒரு இருப்பை தக்க வச்சு சொல்றதுன்னு அர்த்தம். நான் ஒருத்தன் இருக்கிறேன், நான் ஒருத்தன் வாழ்றேன், நான் ஒரு ஆளு, நான் ஒரு குரு அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப அந்த இருப்பு ஒண்ணு வரும்போது அப்ப அங்க ஒரு பொருள் இருக்கிறதா போயிருது. அப்ப அங்க ஒரு பொருள், அந்த நானுங்கிறத நீ கண்டுபிடிச்சிட்டா அங்க ஒரு பொருளே இல்லை அப்படிங்கறதா அதோடைய அந்த உண்மை வடிவம். அப்ப எனக்குள்ள இருந்து ஒரு பொருளாக இந்த உலகத்துக்கு நான் தெரியலாம், எனக்கு தெரியல. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எனக்கு நான் ஒரு பொருளாக தெரியல. இதான் ரொம்ப முக்கியமான ஒரு சூழலா இருக்கு. அப்ப இந்த வடிவத்துக்குள்ளதான் நம்ம கடந்து வரும்போது நம்ம பேசப்பட்ட அத்தனை விஷயமும், நம்ம சொல்லப்பட்ட அத்தனை விஷயத்துக்கும் காரணத்தை டீட்டெயிலா சொல்லிட்டேன். இனி நடக்க போகின்ற சூழல்கள்ல எப்படி எப்படிலாம் நம்மளுடைய உரையோ நம்மளுடைய பயணமோ இருக்கலாங்கிறதுக்கும், இந்த மாதிரி நம்ம உயிர் சக்தி ஆகப்பட்டது. நாளைக்கு உங்க உயிர் சக்தியே ஒரு பல பேர் கேட்கலாம், எங்களுக்கு தன்னுடைய ஞாபக சக்திய, தன்னுடைய உயிர் இழந்த ஞாபக சக்திய
அது புதுப்பிக்கிறதுக்கு எப்படின்னா, அதுதான் அடிப்படையா சொல்றது. அது நீளமாகவும் ஒருத்தருக்கு ஞாபக சக்தி கிடைக்கும், ஒருத்தருக்கு தாமரை நிறத்துல இருக்கிறதுக்கும் ஞாபக சக்தி கிடைக்கும். அப்ப தாமரை நிறமாக அவருக்கு மொத்தமா கிடைக்கும் போது அவர் ஒன்றும் இல்லாம போயிடுறார். அவருக்கு நீளமாக கிடைக்கும் போது அவரு நம்ம முன் ஜென்மத்துல யாராவது ஒரு ஞானி மாதிரி நம்ம செயல்பட்டு இருந்தோம்னா நம்மளோட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்ப நம்ம குருவாக இருந்திருக்கிறாங்க, நம்ம தகப்பனாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உயிர் சக்தி ஞாபகத்தை பெறுது. அப்ப ஒரு இடத்துக்குள்ள அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்ப அந்த அந்த உயிர் சக்தி நல்ல தன்மைக்கு வரும்போது ஒருத்தர் பாக்குறாரு, அப்ப நீயே ஒரு நல்ல தன்மைக்கு வந்துட்ட, போய் நகரத்துல வேலை செய்யி அப்படின்னு அவர் அமுச்சு விடுறார். அப்ப என்னன்னா அவருக்கு அவர் யாருன்னே அவருக்கு தெரியுது. அப்ப நிறைய அமானுஷிகமான விஷயம், பிரிச்சுவலனா பேசுறது, நிறைய விஷயத்த சொல்றது, நிறைய ஊர்ல கோயில் கட்டுறது, நிறைய ஊர்ல சிலை வைக்கிறது, எல்லாம் அவர் பண்ணிக்கிட்டே போறார். அப்ப அந்த அந்த நீளம் பல்வேறுபட்ட அதிசயத்தை, பல்வேறுபட்ட அற்புதத்தை அது ஏற்படுத்தும். அப்படிதான் நம்ம வாழ்க்கை முழுக்க நிறைய இடங்கள்ல நம்ம எல்லா இடத்துலயும் நடந்துச்சு. நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், வாழ்க்கையில மறக்க முடியாதது உங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தர் இருப்பார். இந்த மாதிரி வாழ்க்கையில நமக்கு மறக்க முடியாதது எது அப்படின்னா, இந்த நீல நிறம் இல்லைன்னா நம்ம இந்த தாமிர நிற காற்றை தொடக்கூட முடியாது. அப்ப அடிப்படையா நம்ம இந்த மாதிரி ஒரு மனிதனாக நம்மளை அறியாமையில கடந்த போது நம்மளை மாத்தினது, நம்மளை கை தூக்கி விட்டது, நம்மளை வழி நடத்தினது, நம்மளை உருவாக்குனது, நம்மளை உண்டாக்குனது, நம்மளை வேற வடிவமா கொண்டு வந்தது எல்லாமே இந்த அடிப்படை இந்த நீளம் தான். இந்த நீளம் இல்லாமல் தாமிரம் வராது. அப்ப முதல் அடிப்படை அந்த நீளம் தாமிரமா மாறுது. அதுதான் நீங்க இந்த வெட்டவெளி தத்துவத்துல ஒரு நீங்க ஒரு ஆய்வா பண்ணணும். அப்ப காளியை நீங்க ஒரு நீளமா எடுத்துக்கணும், நடராஜரை ஒரு இந்த வடிவத்தில் எடுத்துக்கணும், தாமிரமா. அப்ப இங்க என்னன்னா அந்த மாதிரி நீங்க இறை இதுக்குள்ள போகாம இது ஒரு வேற ஒரு ஆய்வாக பண்ணும்போது காளி அங்க நீளமாக இருக்கிறவங்க மறைஞ்சுக்கிறாங்க, வெளியில நடராஜர் தெரிகிறார். அப்ப தாமிரமாக தெரிந்து நடராஜரே தன்னுடைய ஒரு இடத்துக்கு மேல தன்னையே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவர் வெட்ட வெளிங்கிறார். அதனாலதான் சிதம்பர ரகசியங்கிறாங்க. தாமிரத்தையும் இந்த நீளத்தையும் ஒண்ணு சேர்க்கறதும் சரி, வர்றதும் சரி, அது எந்த சூழல்லையும் ஒரு தனி மனிதன் அவ்வளவு சாமானியமா அதை உணர்ந்துட முடியாது. அதுக்கு பேரே சிதம்பர ரகசியம். அப்ப சிதம்பரத்துல ஒருத்தர் காலை தூக்கிட்டு நிக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி பெரிய ரகசியம் இருக்கு. அப்ப அந்த ரகசியத்தை வெறும் படிப்பனையா நம்மளால அறிஞ்சிட முடியாது. அப்ப அடிப்படையா ஒரு மனிதனுடைய அடிப்படை அந்த சக்சஸ் அப்படிங்கிறது, அடிப்படை மாற்றங்கிறது அந்த நீளமா தான் இருக்கு. அந்த நீளம் அப்படியே பிரிச்சுவலா, தத்துவமா, புக்கா, கவிதையா, உருவமா போயிடாம அந்த நீளமே நமக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கும் போது, அந்த நீளமே தாமிரத்துக்கான ஒரு பேச கொடுக்கும் போது, அந்த நீளமே ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வேற தன்மைக்கு மாறும். அப்ப காளியோட ஏற்றுக்கொள்ற தன்மையினால்தான் சிதம்பரம் மேல் நோங்கி நிக்குது. அப்ப ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய தியானத்துல ஆரம்பம் தியானம் நீளமாக இருக்கிறது, அப்புறம் முடிவு அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றமா மாறணும் அப்படின்னா அதற்கும் இந்த நீளம் ஒத்துழைக்கும் போதுதான் இந்த வாய்ப்பு நிகழும். அப்ப தனி மனிதன் இந்த காற்று உயர்ந்தது, இந்த காற்று உயர்ந்ததுன்னு நம்ம பிரிவினையா பிரிச்சும் பார்த்திடக்கூடாது, அதை நோக்கியும் பயணிச்சிடக்கூடாது. அப்ப நீளம் இல்லாமல்
இந்த காற்றை நம்மளால எதையுமே செய்ய முடியாது, இந்த வடிவத்தை செய்ய முடியாது. அப்ப இதெல்லாம் பிரிக்காம இப்படி எல்லாம் ஒருத்தருக்குள்ள நிகழ்ந்திருக்குங்கிறத ஒருத்தரோட டிராவல சொல்றாரு. இது அப்படியே நமக்கு நிகழணுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம விட்டுட்டு, இந்த நிகழ்வுகளை உங்களுக்குள்ள எங்கேயாவது ஒண்ணு நிகழ்ந்துச்சுன்னா அது உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு உதவியாகவோ அது ஒரு ரெஃபரன்ஸ் ஆகவோ இருக்கலாம். ஆனா நான் மீண்டும் சொல்வதுதான், இது அதுவாக நிகழணும் அப்படிங்கிறது தான். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி ரொம்ப கடினமா நம்ம செயல்பட்டு அதுல இருந்து ஒரு சேஞ்ச் ஓவரை சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட ஒரு அவுட் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா சொல்லணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வெளிப்படுத்துறோம்.